ஏதோ சொல்லிட்டின்னு இருக்குது. என்னால் எந்த அளவுக்கு திருப்தியாக தர முடியும்னு தெரியல. குருநாதருடைய கருணையினால் நம்ம தொடர்ந்து செய்வோம். என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு புது அனுபவம், ஏதோ ஒரு மாதிரி ஒரு சுண்டு வரல ஆரம்பித்து அப்படியே ஒரு இதுவும் அப்படியே முறுக்கிற மாதிரி அது ஏதோ புது உணர்வு. அந்த தீவார்த்தனை குருநாதர் கீழே பண்ணுறதுல ஒரு மாதிரி ஏதோ ஒன்று அப்படியே இதுவாகுது. எனக்கு சொல்ல தெரியல. அது வேறு மாதிரி ஒரு அனுபவம், பெரிய ஆழ் நிஷ்டையாக அதில் கூட அதில் பெறக்கூடிய அனுபவமோ அது ஏதோ ஒன்று என்னால் இனம் புரியாத ஒரு உணர்வு. எனக்கு என்ன தெரியல, ஏதோ ஒரு புது உணர்வு. அது எதுவரையிலும் நான் பெற்றதில்லை. ஏதோ ஒரு மாதிரி பண்ணுது, என்னால் உட்காரவே முடியல. அதனால் குருவுடைய கருணையினால் ஏதோ ஒரு இது பார்ப்போம்மா. 5 கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. தந்தையும் நீயே தாயும் நீயே சர்க்குருநாதனும் நீயே சிந்தையும் துருகி தேடி செம்பாக்கம் தேசிகன் உருவையும் கண்டேன். பைந்தமிழ் எமக்கருள் பொன்னம்பலவனே பரமதேசிகனே சென்னல் விளைகின்ற செம்பாக்கம் நன்னகரில் கண்ணல் மொழி பேசி கருணையோர் வடிவாகி இன்னல் பல போக்கி இல்லறத்துறவி எனும் செம்பை பொன்னம்பல சுவாமிகளின் பூவடியை சென்னி வைப்பாம். யாமோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால் பூமேல் மயல் போய் அறமை புணர்வீர் நாமேல் நடவீரினியே. எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏற்று அரகர நம பார்வதி பதையே. தென்னாடுடைய சிவனே போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு. சர்க்குரு ஸ்ரீலக்ஷ்மி பொன்னம்பல சுவாமிகள், இளைய பொன்னம்பல சுவாமிகள், திருச்சிற்றம்பலம். பேரன்பு கொண்ட பெரியோர்களே, தாய்மார்களே, அன்பார்ந்த சிவனைய செல்வர்களே, குருநாதருடைய சீடர்களே, அடியார் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு அற்புதமாகிய இந்த 22வது சத் சங்கத்திலே மேலும் பொன்னம்பல சுவாமிகளுடைய 192வது மகா குரு பூஜை விழாவும் இணைந்து இது பெரிய ஒரு அற்புதமான ஒரு திருநாள். இந்த திருநாளிலே நம்மளை இந்த இடத்துல குருநாதர் எதிர்பார்க்கறது பல அடியார்களையும் அவர் வண்ணம் திருப்பி அவர்கள் இப்பிறவிலே அந்த நிலை அடைய வேண்டும் என்று அவருடைய முழு குறிக்கோளினை சர்க்குருவாக இருந்து அந்த செயல்பாட்டினை நம்ம இப்போ நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த தருணத்திலே வந்து கலந்து கொண்டிருக்கின்ற அடியார்களும் ஆங்காங்கே அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற அடியார்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, இந்த நாள் பொன்னான நாள், இது வாழ்நாளில் மறுபடியும் கிடைக்குமான்றது தெரியாது. ஏன்னா போன ஆண்டு நம்ம பொன்னம்பல சுவாமி குரு பூஜையிலே இளைய பொன்னம்பல சுவாமிகளுடைய வாழ்க்கை சரித்திரம் எழுதி வெளியிட்டோம். அதில் நம்ம குறிப்பு போட்டிருந்தோம், 3வது வாரம் எப்பொழுதுமே நம்ம பொன்னம்பல சுவாமிகளுடைய இல்லத்திலே சத் சங்கம் நடைபெறும், அடியார்கள் அனைவரும் வந்து கலந்து கொள்கன்னு ஒரு வாரத்தை போட்டு மென்ஷன் பண்ணியிருப்போம். அது போன ஆண்டு குரு பூஜையில் நம்ம வெளியிட்டோம். இந்த ஆண்டில் பொன்னம்பல சுவாமிகளுடைய குரு பூஜையும் இளைய பொன்னம்பல சுவாமிகளோட குரு பூஜையும் அதே மாதிரி 3வது வாரம் ஞாயிற்றுக்கிழமையிலே வருவது என்பது இது அபூர்வத்தில் அபூர்வம். அது உணர்ந்தவர்களுக்கு தான் தெரியும். ஏன்னா ஒரே கிழமையில் வர்றது பெரிய விஷயம், 3வது வாரம் வர்றது என்பது குருநாதர் நம்ம சத் சங்கத்து மேலே வைத்திருக்கக்கூடிய அன்பு இது மூலமாக நம்மளுக்கு வெளிப்படுது. அவர் எதிர்பார்க்கறதெல்லாம் என்னென்னா எல்லாரும் அந்த நிலையை அடையணும். ஏன்னா பெரியவங்க குறிப்பிடுவார்கள், நம்மளுடைய போன மாதம் நம்ம ஒரு அடியாரை துவங்கணுமே, யார் மாதிரி அவருடைய வரலாறு சொல்லணும். நம்ம தாய்மானவர் வந்து குறிப்பிடுவார், அற்புதமாக தெரிவிப்பார். என்னென்னா ஏன் அவர் அந்த நிலையை அடைவார், அடைஞ்சிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லுவார். ஏன் அப்படி கூப்பிட்டு நான் சொல்கிறேன்றதையும் அவர் தெரிவிப்பார். எதனாலனா காகம் தன் உறவோடு கலந்து கான்னு கூப்பிட்டு வாங்க சாதம் வச்சுக்கிறாங்க, அதில் இருக்கிறதே ஒரு அரை இட்லி வச்சுருப்பாங்க, அதையே வாங்க நம்ம உறவுகளோடு எல்லாம் சேர்ந்து அதை உண்ணணும்னு சொல்லி காகம் வந்து கரைந்து உண்ண நான் கண்டேன். அப்போ நான் மட்டும் அந்த இன்பத்தை அனுபவிச்சுட்டு அப்படியே போகலாமா, நான் கூப்பிட்றேன் வாங்க உலகியர் அப்படின்னு சொல்லி அழைத்து அதை தெரிவிப்பார். அதாவது அந்த இன்பத்தை அவங்க பெற்ற அந்த இன்பத்தை திருப்பி தருவது என்பவர்கள் தான் அடியார்கள். அவங்க தான் நம்மள மாதிரி இவங்க சித்தர்கள், நம்மளுடைய பொன்னம்பல சுவாமிகள் மாதிரி சர்க்குரு அவங்க தான் அந்த இன்பத்தை திருப்பி தந்தவர்கள்.
அந்த உணவை நான் எடுத்துகிட்டு அதை சாப்பிடும்போது வாங்க நீங்களும் சாப்பிடுங்களா எப்படி இருக்குது பாருங்களேன்னு சொல்லி காமிச்சாங்க இல்லையா, அவங்க வந்து எல்லாருமே அப்படி வரமாட்டாங்க. அப்படி வந்த அடியார்கள்லே நம்ம பொன்னம்பல சுவாமிகள் ஒருவர். அப்படி வந்து நம்மளுக்கு அந்த நிலையை தருகிறார் என்றால் இது நம்மளுக்கு போனஸ். எல்லாம் இன்னைக்கு குரு பூஜையோடு சேர்ந்து வருகின்ற சத்சங்கம் நம்மளுக்கு பெரிய போனஸ் தான் சொல்லணும். இதில் வந்து நம்ம பயன்படுத்திக்கணும். அப்படி ஒரு நன்னாளிலே 192வது ஆண்டு மகா குரு பூஜை விழா இன்றைய தினம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மடத்தில் அபிஷேகம் ஆயினது 11:30-12 மணி அங்கேயே தீவாட்டினேன். இப்போ காலையில் நம்ம அவர் வாழ்ந்த இல்லத்திலே அந்த காலத்தில் அதாவது ஓவியம் தான் வரைவாங்க, ஃபோட்டோலாம் கிடையாது. ஃபோட்டோ எடுக்கிற காலத்துக்கு முன்னாடியே வாழ்ந்தவர் பொன்னம்பல சுவாமிகள். வாங்கம்மா திருச்சிற்றம்பலம். அதனால் அவர் அப்படியே வரைந்த ஓவியம் தான் கீழே இருக்கக்கூடிய வச்சிருக்கோம் அப்புறம் சாத்திடுவோம் வச்சிருக்கோம். அவர் அப்படியே தத்ரூபமாக வரைந்த இதுதான் நம்ம கீழே படத்தில். அவர் அந்த காலத்தில் அவர் சித்தி ஆகும்போது அவருடைய மகன் சிவலிங்க சுவாமிகள் அவங்க ஸ்தாபனம் பண்ணது. அப்போதுலேருந்து நம்ம பொன்னம்பல சுவாமிகள் இளையவர் இருக்கும்போது காலத்திலையும் அந்த படத்தை வச்சு வழிபாடு செய்து வந்துருக்கிறார். இன்றைக்கி 192வது ஆண்டு அவருக்கு தற்போது பூஜையை நிறைவு செய்துட்டு இப்போ நம்ம வந்திருக்கக்கூடிய அடியார்கள் அனைவருக்கும் எனது நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு இந்த சத்சங்கத்துக்குள்ளே நம்ம நுழைவோம். பொன்னம்பல சுவாமிகள் சத்சங்கம் நிகழ்த்த ஆரம்பித்திருக்கிறார். 22வது சத்சங்கம், 192வது ஆண்டு மகா குரு பூஜை விழா. இது ரெண்டும் கூடி வருகின்ற தருணத்திலே நாம் வந்து பல அவருடைய நுட்பங்களை நாம் சிந்திக்கிறோம். சுவாமிகள் வந்து இந்த இல்லத்தில் தான் வாழ்ந்தாங்க. அவருடைய அப்பா சிற்றம்பல சுவாமிகள்னு சொல்லி அவரும் இங்கே தான், அவர் தான் முதல் இந்த வீட்டில். எப்போ அதுக்கு முன்னாடி எங்கே இருந்தாங்களோ தெரியல. அப்போயே சிதம்பரம் நடராஜர் தான் வந்து குலதெய்வமாக இருந்திருக்குது. சிற்றம்பல சுவாமிகளுடைய மகன் தான் பொன்னம்பல சுவாமி. அவர்களுக்கு பல ஆண்டுகளாக திருமணம் ஆகியும் குழந்தை பாக்கியம் இல்லாததுனால ஜம்புகேஸ்வரரை 48 நாட்கள் தொடர்ந்து சுற்றி அந்த குழந்தை பாக்கியம் பெறணுன்ட்டு தாய் தந்தையர்கள் சுற்றி கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். அப்படி வந்து அவரை சுற்றி வழிபடும் போது 48வது நாள் ஒரு மகான் வந்து அந்த இடத்துல உட்காந்துருக்கிறாரு. அன்னைக்கு தான் 48 நாளாக சுற்றி நிற்கிறோம், இன்றைக்கி தான் லாஸ்ட் நாள், எங்களுக்கு குழந்தை பாக்கியம் சித்திகளே சாமி அருள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே உட்பிரகாரம் வந்து நாவல் மரத்தடியில் வரும்போது பார்த்தா அங்கே ஒரு மகான் வந்து உட்காந்துருக்கிறார். அவரை பார்த்தோன்னே எங்கள் சிற்றம்பல சுவாமிகளுக்கு ரொம்ப திருப்தியாக போச்சு. பரவாயில்ல, இந்த 48வது நாள் ஒரு முனிவர் இருக்காரு, அவர்கிட்ட அந்த அருள் பெற்றுக்கலாம்னு சொல்லி காலில் விழுந்து கேட்கும்போது அவர் கண்ணை திறக்கிறார். இது மாதிரி எங்கள் வீட்டில் நீங்கள் வந்து சாப்பிட்ணுன்னு சொல்கிறாங்க. அவர் சொல்கிறார், நான் எங்கேயும் சாப்பிட்ற பழக்கம் மற்றவன், அப்படியே வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு வேலை தான் சாப்பிடுவோம், அது நானே செய்து சாப்பிட்டுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். சரி, அப்போ நீங்கள் சாப்பிட்றதுக்கான உபகரணங்கள்லாம் நாங்கள் தரோம் அப்படின்னோடனே இங்கேருந்து கிருத்திகைக்காக என்ன பண்ணியிருக்காங்க, அது முருகருக்கு படைக்க வேண்டிய அந்த அரிசி பருப்பு உலையெல்லாம் அப்படி தயார் பண்ணி இருக்குது வீட்டில். அந்த அம்மா சொர்ணாம்பல் என்ன பண்ணுறாங்க, எடுத்துக்கிட்டு சொக்கம்மா எல்லா பொருளும் எடுத்துக்கிட்டு போயிருக்காங்க. சிற்றம்பல சுவாமிகளை எடுத்துன்னு போகிறாங்க, அவர்கிட்டயே கொடுக்குறாங்க. அவரே சமைச்சு அவரே அவங்க பரிமாறுறாங்க. அப்படி பரிமாறும்பொழுது அதில் முதல் பிடி உணவை எடுத்து அவர் கொடுக்குறாரு. கணவன் கேட்டவொடனே வீட்டில் இலை போடுறதுக்காக நீ வச்சுருந்த கேட்டாருன்னு அப்படின்னு உடனடியாக எடுத்துன்னு வந்து தந்தையே, உன் பொன் போன்ற மனசுக்கு பொன்னம்பலம் தருகிறேன் பெற்றுக்கொள்னு அதில் முதல் கவலத்தை அவருக்கு கொடுத்துட்டு அவர் உட்கொண்டாராம். உட்கொண்ட பின்னாடி சிற்றம்பல சுவாமிகளுக்கு உபதேசம் பண்ணுறார். பஞ்சாட்சர தீட்சை உபதேசம் பண்ணி வைக்கிறார். பண்ணி வச்சுட்டு அவர் நேராக புறப்படுகிறார். வணக்கங்க. அவர் அப்படியே திருப்பூர் கிளம்பிடுறார். இவங்க வந்து கரெக்டாக 12 மாதங்கள் கழித்து பொன்னம்பல சுவாமிகள் குழந்தை பாக்கியம் சித்திக்குது. குழந்தை பிறந்த பின்னாடி இவங்களுக்கு குலதெய்வம் சிதம்பரம் என்பதனால தில்லைக்கு போகிறாங்க. போயிட்டு நடராஜராண்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு உட்பிரகாரம் வரும்பொழுது ஒருத்தர் சிற்றம்பல சுவாமிகள் முதுகில் தட்டி, என்ன பொன்னம்பலம் கிடச்சிதா அப்படின்னு கேட்டாராம். சக்குன்னு பார்த்தா அந்த அடியார் அங்கே இருக்கிறார். குருநாதா எப்படி இது அப்படின்னு சொல்லி கண் கலங்க. இவன் சாதாரணமானவன் கிடையாது, சித்த புருஷன். இவனை உலகாயுதத்துக்கு இல்லாத இவன் மகா ஞானியாக வருவான், இவனால் பல உயிர்கள் உய்வடையும் அப்படின்னு சொல்லி திருநீட்டு இருக்கா பண்ணி வச்சு அவர் அனுப்பி வச்சாருங்க. இவனுக்கு பொன்னம்பலம்னு பேர் வையினார். அப்படினால தான் அவருக்கு பொன்னம்பலம்னு பேர். அவரை கூட்டிகிட்டு வந்து இங்கே வரும்போது சின்ன வயசுலேருந்தே நிறைய அற்புதங்கள்லாம் செய்திருக்கிறார். சுவாமிக்கு திருமணத்துக்கு முன்னாடியே லிங்காயுதம் கட்டி முத்தையா சுவாமிகள் மயிலாப்பூரில் அவர்கிட்ட சீடராக இருந்து உபதேசம் பெற்று போய் நிறைய இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அட்டமா சித்து பெற்ற மகா அடியார், கூடு விட்டு கூடு பாய்வாங்க. இப்படி பல அற்புதங்கள் செய்திருக்கார். அவருடைய அப்பா சித்தி ஆயிட்டாங்க. பொன்னம்பல சுவாமிகளுடைய அப்பா வந்து சித்தி ஆனாங்க. அவர் தான் முதல் சமாதி. அது சுடுகாடு. இப்போ பொன்னம்பல சாமி மடம் இருக்குது, அதுதான் சுடுகாடு. இப்போலாம் ஊர் வளர்ந்துடுச்சு. அப்போல்லாம் ஊர் அது இதுவரையிலும் தான். அப்போ வந்து அங்கே அந்த சுடுகாட்டில் அவருடைய உடலை அவர் தீட்சை பெற்றதுனால அவரை புதைக்கணும். வள்ளலார் மெயினாக சொல்லுவார், எல்லாரையும் எரிச்சிடாதீங்க, எரிக்கக்கூடாது, இந்த உடலை எரிக்காதீங்க, புதைங்கன்னு சொல்லுவார். ஏன்னா இறந்த பின்னாடி இது கழுகு குத்தி சாப்பிட்டா கூட புண்ணியம், இது எரிச்சிடாதீங்க, இது வந்து சிவாலயம், இந்த உடம்பு வந்து சிவாலயம்,
உடம்புல 10 வாயுக்கள், தச வாயுக்கள் சேர்ந்தது நம்ம உடம்புல இருக்குது. அதில் 9 வாயு உயிர் போனோடனே போயிடும். 10வது வாயு தனஞ்சயன்ற ஒரு வாயு உடம்புலேயே இருக்கும். அது எப்போ போவோம்னா, உயிர் போய் இந்த உடம்பை கடைசியாக தூள் தூளாக்கிட்டு தான் கிளம்போம். பொடி பொடியாக அதை செதற விட்டுட்டு இதை மண்ணோட மண்ணாக்கிட்டு தான் அந்த வாயு வந்து கடைசியாக கிளம்போம். அது வரலும் அந்த வாயுவுக்கு வேலையே கிடையாது. பிராணன், அபானன், உபானன், சமானன், நியானன், யமானன் அப்படின்னு சொல்லக்கூடிய 9 வாயுக்கள் வந்து இப்போலாம் வேலை செய்துன்னு இருக்கும். ஒரு வாயுக்கு வேலையே கிடையாது. அதுக்கு எப்போ வேலைன்னா இறந்த பின்னாடி தான். அந்த கடைசியாக அந்த உடம்பை செதிச்சுட்டு அது கிளம்பணும். அதுக்கு தான் அந்த வாயு வெயிட் பண்ணின்னு இருக்கும். அது வந்து கேட்கும் ஒரு வாட்டியும், நான் இருக்கிறானா போயிட்டானா, இருக்கிறான், ரைட், அப்போ நம்மளுக்கு வேலை இல்லை. இருக்கிறானா போயிட்டானா, இருக்கிறான், இப்போ நம்மளுக்கு வேலை இல்லை அப்படின்னு ரிட்டர்ன் போயினே இருக்கும். அப்பா கிளம்பிட்டானா, இப்போ எனக்கு வேலை வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணும், அந்த கடைசியாக அதை வெடித்து அதை காலி பண்ணிவிட்டு அது வந்து கிளம்பிடும். அப்படிப்பட்ட அந்த தனஞ்சயன்ற வாயு உடம்பை தகனம் பண்ணாங்கன்னா, எரிச்சாங்கன்னா, அந்த எரிக்கும் போது பார்த்துருப்பீங்களா, கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்தது சில உடம்பு அப்படியே எழுந்துக்கும். வெட்டியான் என்ன பண்ணுவார், அடிச்சு கொம்பால் வச்சு அடின்னு அடித்து அதை படுக்க வைப்பார். அது எழுந்துக்குதே, இறந்தாச்சு, எப்படி எழும் யோசிக்கணும்ல. அதுதான் அந்த தனஞ்சயன். அந்த தனஞ்சயன் உடம்பை வருத்தி கொண்டு வெளியே போகுமா. அது வந்து அந்த உடம்புக்கே பாவம்னு சொல்லுவார் வள்ளல் பெருமான். அந்த உடம்பு கொடுத்த சிவாலயம் இது. அது எரிக்கும் போது என்ன ஆகும், அப்படியே எழுந்துக்கும், முறுக்கின்னு அதை பிசையும், ஏதோ ஒன்று பண்ணும் அது உடம்பை. அப்படி பண்ணி ரொம்ப துடிச்சு அந்த கடைசி வாயு தனஞ்சயன்ற வாயு வெளியே போகும்போது அது அவ்வளோ ஒரு அது பாவ செயல். அதனால அன்பர்களே, யாருவதையும் உடலை எரிக்காதீங்க, புதைங்கன்னு சொன்னது வள்ளல் பெருமான். எல்லாருக்கும் சாத்தியமானு தெரியல. அதனால அதுவும் உபதேசம் பெற்று சிவபூஜை செய்கின்ற அடியார்களுடைய உடலை தகனம் பண்ணவே கூடாது. அப்படி பண்ணாங்கன்னா ஒரு சிவாலயத்தை எரித்ததுக்கு சமம். அனுஷ்டானம் பண்ணி பஞ்சாட்சரத்தை சொல்லி அந்த 5 முகத்தையும் உடம்புல இறக்குறீங்களே, ஓம் ஈசான மூர்த்தியே நமக, ஓம் தட்புருஷ மூர்த்தியே நமக, ஓம் அகோர மூர்த்தியே நமக, வாமதேவ மூர்த்தியே நமக, சத்யோஜாத மூர்த்தியே நமக, ஓம் அப்படின்னு சொல்லி இந்த 12 சம்ஹிருதா மந்திரத்தை சொல்லி நீங்கள் சிவபூஜை பண்ணுறீங்களே, திருநீர் அணிவிக்கும் உடம்பே சிவாலயமாக மாறிடுது. இதை கொண்டு போய் கடைசியில் நீ பூஜை பண்ணி அந்த நிலையை அடைஞ்சு எடுத்து போய் வச்சு உன் உடம்பு மேலே விறகு வச்சு கொளுத்தனா, அப்போ நீ இவ்வளோ நாளாக நீ உட்காந்து தலையில் பூ வச்சு நீ உடம்புல சிவனை எனக்கு பதிவு வச்சு எதுக்கு உடம்ப புதைக்கணுன்றார் வள்ளல் பெருமான். பல மகான்கள், அதனால தான் மகான்களுக்கு சமாதி, உடம்பை எரிக்கக்கூடாது, மகான்களுடைய உடம்பை எரிக்கக்கூடாது. அதனால என்ன பண்ணுறாங்க, பொன்னம்பல சுவாமிகளுடைய அப்பாவுடைய சிற்றம்பல சுவாமிகளுடைய உடலை அந்த இடத்துல, இப்போ மடம் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து சமாதி வைக்கிறாங்க. சமாதி வைத்துட்டு பொன்னம்பல சுவாமிகள் வந்து அப்பா மேலே அதீத அன்பு. ஏன்னா அவர் இல்லைன்னா பொன்னம்பல சுவாமிகள் அந்த நிலையை அடைஞ்சிருக்க முடியாது. இவங்க 2 பேரும் தவ பயனால தான் பொன்னம்பல சாமியே தோன்றார். இவங்க 48 நாள் கோயில் சுத்தல்னா யாருக்கு பிறந்திருப்பாரா? அப்போ அவங்களால தோன்றப்பட்டவர் அப்பா மேலே அதிக அன்பு. இப்படி பொன்னம்பல சுவாமிகள் வந்து அதே மாதிரி பொன்னம்பல சுவாமிகளை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு முத்தையா சுவாமிகள் கிட்ட அறிமுகப்படுத்துறதும் சிற்றம்பல சுவாமி அவங்க அப்பா தான். முத்தையா சுவாமி பெரிய மாஸ்டர், அவர் பெரிய குருமகா சன்னிதானம், மடாதிபதி இல்லை. ஆனால் அவர் மடாதிபதியாக இல்லை, குமாரதேவர் மடத்துடைய கிளை மடம் தான் மயிலாப்பூரில் இருக்கிற முத்தையா சுவாமி மடம். முத்தையா சுவாமிகளுடைய அவருக்கு குரு யாருன்னா குழந்தை வேலாயுத சுவாமிகள்னு சொல்லி அவர் மடாதிபதியாக இருந்தார். அவர்கிட்ட இவர் சீடராக இருந்தார். முத்தையா சுவாமி மிகப்பெரிய மாஸ்டர். வள்ளலாருக்கு டவுட்டுன்னா அங்கே வந்துடுவார். யார்? வள்ளலாருக்கு எதனா சந்தேகம்னா முத்தையா சுவாமி பார்க்கறதுக்கு மயிலாப்பூருக்கு வந்துடுவார். முத்தையா சுவாமி இருக்கிற மடத்துக்கு எதிரில் ஒரு குளம் இருக்கும். அந்த குளத்துக்கு பேர் இன்னைக்கு சித்திர குளம்னு இன்னைக்கு சொல்கிறாங்க. மயிலாப்பூரில் சித்திர குளம் ரொம்ப ஃபேமஸ் அது. ஆனால் உண்மையிலே பொன்னம்பல சுவாமிகள் சொல்கிறாரு, அது சித்திர குளம் கிடையாதுப்பா, சித்தர்கள் கூடும் குளம். அப்போ ஏன் அங்கே கூடுறாங்க அப்படின்னா முத்தையா சுவாமி கிட்ட சந்தேகங்களை தீர்த்து கொள்றது. அப்போ முத்தையா சுவாமி எவ்வளோ பெரிய மகானாக இருப்பார். பொன்னம்பல சுவாமிகள் மாரி பல சீடர்கள் அவருக்கு. ஒரு விஷயத்தையும் முதல் போய் கற்றுட்டு வந்தார். அவர் கூட இருந்து அந்த நிலையை இவர் அடைஞ்சி பக்குவம் வந்த பின்னாடி இவருக்கு அட்டமா சித்து கிடைக்குது. யாருக்கு? பொன்னம்பல சுவாமிக்கு. அட்டமா சித்து கிடைச்ச பின்னாடி பொன்னம்பல சுவாமி என்ன பண்ணுறார், அவர் அப்பா சமாதியாண்ட போய் உட்கார்ந்தாருன்னா ஏதோ ஒரு கிளியோ குருவியோ இறந்த கூட எடுத்துன்னு வந்து எதிரில் வச்சுட்டு அப்படியே உட்காந்து அப்படின்னாருன்னா போதும், அவருடைய ஆன்மா அந்த குருவியில் போயிடும். இப்போ பொன்னம்பல சாமி செக் பண்ணான்னா இறந்துட்டாருன்னுடும், அவர் உடம்பு அப்படியே சாஞ்சி கிடக்கும். அந்த குருவியோ கிளியோ நேராக பறந்துக்கிட்டு நேராக முத்தையா சுவாமி கிட்ட சித்திர குளத்தாண்ட போயிட்டு அவர் அங்ககிட்ட இருக்கிற பரிமாறி குரு கிட்ட எல்லா விஷயம் இது பண்ணிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வந்து குருவிலேருந்து அந்த உடம்புல பூந்து எழுந்து வருவார் பொன்னம்பல சுவாமிகள்.
அப்போ எவ்வளோ பெரிய மகான் பாரு, கூடு விட்டு கூடு பாயிற வித்தை அது. அட்டமாசத்தில் பரகாய பிரவேசம்னு சொல்லுவாங்க. அந்த பரகாய பிரவேசத்தில் கை வந்தவர் நம்மளுடைய பொன்னம்பல சுவாமிகள். அட்டமாசித்து உடம்பு அப்படியே காற்று மாதிரி, அப்படியே பேப்பர் எப்படி காற்றுல பறக்கும், இப்படி பேப்பர் வச்சா பறக்காது, அந்த மாதிரி உடம்பை மாற்ற முடியும். இங்கேருந்து அப்படியே பறந்துக்கிட்டே போகலாம். இதே உடம்பை இந்த கட்டடம் மாதிரி பாறாங்கல் மாதிரி ஆக்க முடியும், அவ்வளோ கடினமாக ஆக்க முடியும். அது ஒரு சித்து. இப்போ இங்கேயும் சொற்பொழி பண்ணுவார், மடத்துலையும் சொற்பொழி பண்ண முடியும், திருவண்ணாமலையில் தரிசனம் பண்ணலாம், ஜம்புகேஸ்வரர் கோயிலே இருக்கலாம். ஒரே மனிதர் பல இடங்களிலே தெரிய முடியும். அது ஒரு சித்து. கடுகை விட மிக சிறிய அளவு அப்படியே மாற்றிக்கலாம் உடம்ப, ரொம்ப ரொம்ப கண்ணுக்கு தெரியாத அப்படியே ஈ மாதிரி உள்ளே பூந்து போயிட்டு வந்துடலாம். அட்டமா சித்து பெற்று இந்த வித்தையை இது திருவண்ணாமலை கிரிவல பாதையில் நீங்கள் கூட முற்றுதல் பண்ணீங்களே அம்மா, அந்த அம்மா பேருன்னு அம்மணி அம்மாள் என்ன பண்ணிருக்கிறாங்க, அந்த ராஜகோபுரம் கிழக்கு கோபுரம் வல்லாளர் கட்டினது, 4 கோபுரமும் ஒருத்தர் செய்தாங்க. அதில் அந்த அம்மா வந்து வடக்கு கோபுரம் ஒரு பெண்மணி கட்டினாங்க. சும்மா அவ்வளோ ஹைட்டு கட்ட முடியுமா, ஒரு செங்கல் வாங்கி தர முடியுமாங்க நம்மளால்? அந்த அம்மாவுக்கு எதுவும் கிடையாது. துறவி என்ன பண்ணாங்க, மைசூர் மகாராஜாவை பார்க்கணுன்னு போகிறாங்க. அவர்கிட்ட நிதி உதவி கேட்கணும். அவங்க எதோ வசூல் பண்ணி பல பேருக்கு திருநீர் கொடுத்து பெரிய பெரிய செல்வந்தர்களுடைய துயர்கள் எல்லாம் போக்கி அவங்க கொடுத்த டொனேஷனு, அவங்க கொடுத்த பொருளை வச்சு 1 நிலை 2 நிலை எழுப்ப முடிஞ்சுது. அதுக்கு மேலே இன்னும் 5 நிலை எழுப்பணும்னா என்ன பண்ணுறது? அதுக்கு மேலே பணம் கிடையாது. சரி, மைசூர் மகாராஜாவை பார்த்தா எதனா நிதி உதவி தருவார், அதை வச்சு பண்ணலான்னு பார்க்குறதுக்கு மைசூருக்கு போகிறாங்க. போயிட்டு உள்ளே விடுனா அந்த சிப்பாய் விடலை, வெளியே மடக்கிறான். இல்லை, அவங்க தோற்றத்தை பார்த்தா எப்படி இருக்குது, நான் இதே மாதிரி ராஜா கிட்ட பேசணுன்னா விடுவானா, அல்ப சுல்பமாக விடுவானா, போகக்கூடாதுன்னு மடக்கிறாங்க. இந்த அம்மா என்ன பண்ணாங்க, பேசி பேசி பார்த்தது இல்லைப்பா, இது மாதிரிப்பா, அவன் எதுவும் காது கொடுத்து கேட்குற மாதிரி இல்லை. இந்த அம்மா என்ன பண்ணுச்சு, இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த கடுகு விட மிக சின்ன ஒரு உருவம் எடுத்து அந்த மாதிரி அந்த உள்ள நுழைஞ்சி அங்கே போய் அந்த ரூபம் எடுக்கிறாங்க. ராஜாவே ஆடி போயிட்டான், எப்படி நீ இங்கே வந்த, அவ்வளோ கடினமான இதுக்கு தாண்டினோன்னு இந்த அம்மா வந்து சொல்கிறாங்க. அவங்களுடைய ஏதோ ஹிஸ்ட்ரிலாம் எடுத்து அவருடைய பிரச்சனைகள்லாம் சொல்கிறாங்க. ஆமாம், இது எனக்கு இருக்குது, ஆமாம் இதெல்லாம் சரியாகணுமா, அண்ணாமலையாருக்கு உதவி செய் அப்படின்னு சொல்லி அவருக்கு அதை தீர்த்துட்டு அவர் கொடுத்த டொனேஷன் வச்சு கடைசியில் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அந்த அம்மா வல்லாள மகாராஜாவுக்கு கட்டின கோபுரத்துக்கு இணையாக அந்த அம்மா அம்மணி அம்மாள் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி கட்டிய கோபுரம் திருவண்ணாமலையில் வடக்கு கோபுரம். சாதாரணமாக கட்ட முடியுமா? ஒரு வீடு கட்டுறதுக்கு எத்தனை கடன் வாங்குறது, எங்கே இன்சூரன்ஸில் கையெழுத்து போட்டு எந்தெந்த பேங்க்குக்கு யார் யாருக்கு 6 வருஷம் 25,000 ரூபாய் கட்டு, 8 வருஷம் 50,000 ரூபாய் கட்டு, இவன் சம்பாதிப்பானா, குடும்பம் நடத்துவானா, இல்லை டொனேஷனுக்கு இது கட்டுவானா, எப்படி ஒரு வீடு நிர்வாகம் பண்ணுறதுக்கே தவிச்சு போகிறான் ஆம்பளையா. சரி, அவ்வளோ ஒரு நடுங்கி போகிறான் வாழ்க்கையில். அவ்வளோ பெரிய பொது காரியத்துக்கு ஒரு பெண்மணி வந்து செய்யணும்னா எவ்வளோ பெரிய விஷயம். அந்த அளவுக்கு அந்த அம்மா வந்து அந்த ராஜகோபுர பணியை எடுத்து பூர்த்தி செய்துட்டு அந்த அம்மா சித்தி அடைகிறார்கள். அண்ணாமலையாருடைய அனுகிரகம் பெற்ற மிக முக்கியமான அடியார்கள் அம்மணி அம்மா ஒருத்தர். அந்த வித்தை ஒரு நம்ம மற்ற மதங்களில் வந்து பெண்களுக்கு அந்த நிலை கிடையாதுன்னு சொல்லும். சைவம் ஒண்டியே அடித்து சொல்கிறது, ஆண் பெண் பேதம் ஆன்மாவுக்கு மட்டுமே, உடலுக்கு மட்டுமே, ஆன்மாவுக்கு கிடையாது. அதனால யாரும் அந்த நிலையை அடையலாம். ஔவையார் எல்லா விதமான சித்துக்களையும் பெற்றவர்கள். ஔவையார் சொன்ன மாதிரி அந்த யோகத்துக்கு ஒரு ஆள் பாட்டு எழுதலை. யோகத்தை பற்றி அந்த நிலைகளை பற்றி ஒரு ஆள் விநாயகராக குறிப்பிட்ட மாதிரி இன்னும் அவ்வளவு தெளிவாக ஒத்துரும் அந்த பாட்டு செய்யலை. அந்த யோகத்துடைய சூக்குமத்தை அப்படியே கரைச்சி குடிச்சு அடித்தவர்கள் ஔவையார். ஒரு பெண்ணால் முடியும். ஆண் பெண் பேதம் உடலுக்கே தவிர ஆன்மாவுக்கு கிடையாது, பெண்களும் அந்த நிலையை அடையலாம் என்று வாழ்ந்து காட்டியவர்கள் 63 நாயன்மார்கள், 3 பெண்மணிகள். காரைக்கால் அம்மையார், இசை ஞானியார், மங்கையர்க்கரசியார். மங்கையர்க்கரசி ஒரு அம்மா போதும், 60 பேர் வேலையை ஒரு அம்மா செய்துச்சு. 60 நாயன்மார்கள் செய்த ஒரு வேலையை ஒரே அம்மா செய்துச்சு. 60 நாயன்மார்கள் செய்த ஒரே வேலையை காரைக்கால் அம்மையார் செய்துட்டாங்க. 60 பேர் செய்ய வேண்டிய வேலையை சுந்தரமூர்த்தி சுவாமிகள்ன்ற ஒரு மகனை தன் மணி வயிற்றில் பெற்றுக் கொடுத்த தாயார் செய்துட்டாங்க. போதுங்க, பெண்களால் முடியும். புத்த மதம் சொல்றான் கிடையவே கிடையாது, பெண்களுக்கு முத்தி இல்லைன்றான். சைவம் நிரூபிச்சு காட்டும், நொடிக்கு நொடி நிரூபிக்கும். பெண்கள்லாம் அந்த நிலையை அடையலாம். பெண்கள் தான் நம்மளுக்கு மெயினே சைவம். பெண்களும் குழந்தைகளும் சைவத்தில் இருக்கிறவர்களும் அந்த சைவத்தை யாரால அசைக்க முடியாதுன்னு
அதனால் இன்னைக்கு எல்லா கோவில்லையும் பாருங்கள், எல்லா முற்றோதல்லையும் பாருங்கள், பெண்கள் கூட்டமே உயர்ந்து நிற்கும். எப்போ பெண்கள் கூட்டம் உயர்வாக இருக்கும்போது அது வரையிலும் சைவத்தை எவனாலே அழிக்க முடியாது. ஒரு ஆண் வழிபாட்டில் இருக்கிறாரு, ஒரு ஆண் குடும்பத்தில் பக்தியாக இருக்கிறன்றது பெருசு இல்லை. அப்பா சொன்னால் பையன் கேட்க மாட்டான். ஆனால் ஒரு பெண் சைவத்தில் இருந்தால் அந்த பெண்ணால் குடும்பமே இருக்கும், அடுத்த வம்சாவழியை தொடரும். ஆண் இந்துவா இருந்து பெண் கிறிஸ்டினா இருந்தால் முடிஞ்சு போச்சு குடும்பம். எதுவுமே பண்ண முடியாது, எழுந்திருக்காது. ஒரு பெண் அந்த நிலையை, அதுதான் நம்ம சைவம். ஒவ்வொரு நாளும் உட்காருங்க, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் அதையே போராடி கொண்டிருக்கிறது சைவம். அதனால அந்த அம்மணி அம்மா கட்டின கோபுரம், அந்த ராஜகோபுரம், இவ்வளோ பெரிய அற்புதங்கள்லாம் நம்ம அடியார்கள் செய்திருக்கிறார்கள். அப்படி அட்டமாசத்தில் அந்த கடுக்கு மாதிரியை எடுக்க முடியும். விஸ்வரூபம் இங்கிருந்து விண்ணளவுக்கும் எடுக்க முடியும், விஸ்வரூபம் எடுக்க முடியும். அப்புறம் பரகாய பிரவேசம் என்று கூடு விட்டு கூடு பாய்வாங்க. இங்கேயும் அப்படியே உடம்பு இப்போ இட்டு அவர் டாக்டர் செக் பண்ணிங்கன்னா, சார் அவுட் முடிஞ்சிட்டாரு சார், இது புதைச்சிடலாம், வேலை முடிஞ்சிடுச்சு சார் அப்படின்னுடுவாங்க. ஆனால் அவர் மறுபடியும் எழுந்து வருவார் அந்த உடம்புல. அப்படியெல்லாம் அற்புதங்கள்லாம் பொன்னம்பல சுவாமிகள் செய்திருக்கிறாரு. அவ்வளோ அற்புதங்கள் செய்து பொன்னம்பல சுவாமிகள் இங்கே இருக்கிறாரு. பல அடியார்களுக்கு திருநீர் கொடுத்து எத்தனையோ பிரச்சனைகளை தீர்த்திருக்கிறார். மேலொன்னா பொன்னம்பல சுவாமிகள்கிட்ட ஹைலைட்டுனா, நடந்து போனார்னா பல உயிர்களுக்கு ஏதாவது துன்பம்னா கூட, மாடோ எறும்போ ஈயோ, மனுஷனுக்கு ஒருத்தன் பிரச்சனைன்னு சொன்னாலே காது கோக்கத்து கேட்கறதுக்கு நம்மளுக்கு நேரம் இல்லை. ஐயா இது மாதிரிங்க அப்படின்னா, போப்பா வேலையை பாருப்பா, எனக்கே 1000 பிரச்சனை அப்படின்ட்டு போயிடுறோம். ஒருத்தருடைய 6 அறிவு படித்த ஒரு மனிதனுக்கு இருக்க பிரச்சனையை கேட்டு நம்மளால சரிப்படுத்த முடியல. ஆனால் பல உயிர்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைத்தவர். தவளை கொட்டான் போனால் கூட எடுத்து பேசி பேசி அதுக்கு நான் ரெக்கவர் பண்ணிடுவார். அப்படிப்பட்ட அடியார் பொன்னம்பல சுவாமிகள். பழைக்கவே முடியாதுன்னு இங்கே தெருவில் பாவு ஒடிந்தாராம். அதுதான் ஹைலைட். அவரு குடும்பத்தில் இருந்து செய்யணுங்க, அதுதாங்க விஷயம். தூக்கி போட்டு போகிறதுலாம் 1 நிமிஷம் ஆகாது யாராலையும். எல்லாத்தையும் தூக்கி போட்டு போடா எப்படின்னா பார்த்துங்கடான்ட்டு போகிறது முழுமையான துறவு கிடையாது. முழுமையான பயந்துக்கிட்டு வர்றேன்னு அர்த்தம். பயந்துன்னு வர்றான். சமாளிக்கணும். உனக்கு இப்பிறவியில் எது சாமி உனக்கு அனுப்பிடுறாருன்னா திருமணம் ஏன் உனக்கு பண்ண வச்சிருக்கிறாரு? சமாளி, எல்லாத்தையும் தாண்டு, இல்லைன்னா மறுபடியும் செத்து மறுபடியும் வருவடா. அதே மாதிரி நீ அனுபவிக்கணுமே. குடும்பத்திலிருந்து போனோம், கல்யாணம் பண்ணிக்காத போகிறது பெரிய விஷயமே கிடையாது. கல்யாணம் பண்ணி குடும்பத்தை நடத்தி குடும்பத்தில் இருந்து அதில் சாதிக்கிறான் பாருங்க, அவன் தாங்க மறுபடியும் பிறவி கிடையாது. அவனுக்கு மறுபடியும் பிறவி கிடையாது. ஒரு வேளை துறவியாக போனவன் குடும்பம் கல்யாணம் பண்ணிக்காதே இளமையிலே துறவியாக போயிட்டாருன்னா, 60 வயசு அவர் வாழறாருன்னா, ஒரே ஒரு 5 நிமிஷம் ஐயோ நம்ம குடும்பத்தை பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குமே நினச்சான்னா முடிஞ்சு போச்சு. அவன் துறவே ஒன்றுத்துக்கு பயன் இல்லை. ஒரு 5 நிமிஷம் நம்மளும் இது மாதிரி கல்யாணம் பண்ணி ஒரு துறவி நடந்து போகிறாருன்னா, அவர் எதிரில் ஒருத்தர் 2 வீலரில் போகிறாங்க, ஒரு பொண்ணு அது மேலே சாஞ்சின்னு போகுதுன்னா, அந்த துறவி அதை பார்த்துட்டு சார் நம்ம ஒரு நாள் இப்படி இருந்துருக்கலாமோன்னு நினச்சான்னா முடிஞ்சு போச்சு. நீ 6 கால சிவ பூஜை பண்ணி ஒன்றும் இல்லை, அட்டாங்க யோகம் பண்ணி ஒன்றும் இல்லை, அவ்வளோ அந்த ஒரு எண்ணம் உன் துறவே அழிச்சிடுச்சு. பயன் கிடையாது. மறுபடியும் பிறந்து அந்த பைக்கில் வரணும் அவர். அதே மாதிரி தோளில் ஒரு பொண்ணு கை போடணும், அதை அனுபவிச்சுட்டு மறுபடியும் வருவான். அடடா இது ஒன்றுத்துக்காக மறுபடியும் பிறந்தேன். துறவுக்கு அவ்வளோ எஃபெக்ட். இல்லறதுக்கு அது கிடையாது. இல்லறதுக்கு ஃப்ரீடம். நீ அனுபவி, எல்லாத்தையும் அனுபவி. அவர் அப்படியே பிடிச்சினே வா, குடும்பத்தை அப்படியே பிடிச்சினே வா, எல்லாத்தையும் பாரு. சாமி அப்படியே ஒரு கை பிடிச்சினே வா. ஒரு காலத்தில் எல்லாத்தையும் நிறைவு பண்ண அப்படியே சாமி டேக் ஓவர் பண்ணி போயிடு. இங்கேயே கிளம்பிடலாம், இதே பிறவிலே கிளம்பிடலாம். இதுதான் இல்லறத்துக்கும் துறவுக்கும் உள்ள வித்தியாசம். துறவு சாதாரணம் கிடையாது. இவங்களாம் இல்லறத்தை துறந்தவங்கய்யா. இல்லறத்துக்காக 1/2 நாள் உழைக்கிறாரு. குடும்பம் குழந்தை இருக்குதே, மனைவி மக்கள் இருக்கிறாங்களே, தறி நெச்சி குடும்பத்துக்கு சம்பாதிக்கணும். வீடு கட்டணுமே, பொண்டாட்டி சொல்லுதுங்க, ஏங்க மழை பெஞ்சா அப்படியே ஒழுகுதே, வீடு கட்டுங்க முதல்ல. ஏம்மா நான் வச்சிருக்கிற பணத்தில் வீடு கட்ட முடியாதுமான்றார் இவர். வீடு கட்டுற அளவுக்கு பாதியிலே நின்றுடும் அப்படியே ஆரம்பிச்சா கூடன்றார். அவங்க மாமனார் பெரிய பணக்கார், சைதாப்பேட்டை. பொன்னம்பல சாமிகளுடைய மனைவி பேர் அமிர்தம்மாள். இதுவரையில் யாருன்னா தெரியாது எல்லாருக்கும். பொன்னம்பல சாமியுடைய மனைவி பேர் அமிர்தம்மாள். அமிர்தம்மாளுடைய அப்பா பெரிய செல்வந்தர் சைதாப்பேட்டையில். எங்கள் அப்பா கிட்ட கடன் கேட்கலாம், அதெல்லாம் வேணாம்மா அப்படின்றாரு. இல்லை எனக்காக செய்வாருன்னு சொல்லி இவங்களே போய் கேட்டு ரெக்கவரி பண்ணி, அந்த காலத்தில் 200 ரூபா தம்புடி ஓட்டக்கால்னா காலத்தில் 200 ரூபான்றது எவ்வளோ பெரிய பணம். வாங்கின்னு கொடுத்து வேலையை முடிக்கிறாங்க. வீட்டு வேலை நடந்து கம்ப்ளீட் ஆகுது. வீடு, இந்த வீடு கட்டினது இன்னும் அந்த செவருலாம் அப்படியே தான் இருக்குது. நம்ம நடராஜர் வச்சுக்கிறோம், அந்த செவருலாம் படம் மாட்டிருக்க செவருலாம் சாமி கட்டினது தான்.
அந்த காலத்தில் 200 ரூபா ஃபுல்லாக பர்மா தேக்கு, இவ்வளோ பெரிய தூணு. எல்லாம் பழைய காலத்து ஆளுங்களாம் தெரியும், பார்த்துருப்பாங்க. இவ்வளோ பெரிய தூணு ஃபுல்லாக மொத்தம் தரையில். அந்த காலத்தில் டைல்ஸ் எதுனா அந்த ஒரு பில்லையாக ஒரு சதுர அது இருந்து எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன வயசில் பார்த்துறேன், அதெல்லாம் இப்போ எடுத்துட்டோம். அது மாதிரி போட்டு அந்த காலத்துலேயே ஓடு உள்ள சொருவு ஓடு வைப்பாங்க, நீட்டாக. பெரிய செல்வந்தர் வீடு, சும்மா பீமே அவ்வளோ ஹைட் வரும், மரத்துலேயே பீம். அப்படி ஒரு வீடை கட்டி 200 ரூபாய்க்கு சரி பிரமாதமாக கிரகப்பிரவேசம் ஆயிடுச்சு. இவர் தான் அப்பயும் தறி நச்சு அரைநாள் குடும்பத்துக்காகவும் அரைநாள் தியானத்தில் அப்படி உட்கார்ந்தாருன்னா அப்படியே இருப்பார். வீட்டு வேலையை முடிச்சு ஏற கட்டி வச்சுட்டு மறுபடியும் நெட்டையில் போயிடுவார். இப்படியே சாமி அரைநாள் குடும்பத்துக்கு அரைநாள் தியானம் அரைநாள் இப்படியே இருந்தாங்க. இருக்க என்ன ஆகுதுன்னா உடம்பு மெலிய ஆரம்பிச்சிருச்சு சாமிக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல்லு யோகம். 30 ஆண்டு காலம் சரியாக தூங்கலை, 30 ஆண்டு காலம் சரியாக சாப்பிடல, அப்படியே உடம்பு தக்குது. கடை அப்படியே இருக்குது. தறி நச்சு குடும்பம் தள்ளுறதுக்கு சாப்பாடுக்கு ஓகே போயிடுது. கடன் இருக்குதே, கடன் கட்டலையே. மனைவி வந்து சொல்லி பார்க்குது, ஏங்க இதெல்லாம் விட்டுருங்க, தியானம்லாம் குடும்பத்துக்காக உழைங்க. இவர் இந்த தறி நெக்கும் போது கூட பஞ்சாட்சரம் சொல்லிக்கிட்டு, தறி நெக்கும் போது அந்த யோகத்திலேயே புருவ மத்தியிலேயே தியானத்தில் வச்சுன்னு தறி நெக்கிறவங்க. ஏங்க குருநாதர் நெச்ச ஒரு லுங்கியை ஒருத்தன் கட்டணும்னா, அந்த வேஷ்டியை ஒருத்தன் கட்டணும்னா எவ்வளோ புண்ணியம் பண்ணி. சாதாரணமாக வருவாங்க, அவர் ஒரு தறி நிற்கிறாரு, நீங்கள் எல்லாருமே ஒரு வேலை செய்கிறீங்களே, ஏதோ ஒரு பணியில் இருக்கீங்க, பணியில் இல்லாதவங்க குடும்ப வேலை செய்து இருக்கீங்க. நீங்கள் எல்லாருமே சிவபூஜை பண்ணுறீங்க, எல்லாருமே திருவாசகம் பாடுறீங்க, எல்லாருமே அனுஷ்டானம் பண்ணுறவங்க, எல்லா ஆண்டவனையும் நம்புகிறவர்கள். நீங்கள் ஒரு செயல் செய்யும் போது உங்களுடைய சித்தம் சிவன் மேலே இருந்து செய்தீங்கன்னா அதை உங்ககிட்டேருந்து ஒரு ஆள் பெறுகிறான் என்றால் அவன் எவ்வளோ புண்ணியம் பண்ணிடும். நான் எந்த வேலையும் போல ஏன் நான் வீட்டில் தானே ஏன் சமைக்கிறேன், நீ சமைக்கிற சாப்பாட்டை அவன் பிள்ளைங்க சாப்பிட்றாங்களே அது எவ்வளோ புண்ணியம். ஐயா எந்த வேலை ஒன்றாலும் செய்யுங்கய்யா, எல்லா வேலையும் செய்யலாம், தப்பே கிடையாது. சாமியை எடுத்துக்காட்டு. செய்யும் போது சிவனோடு ஒன்றி செய். சிவலிங்கத்தை கையில் வச்சுன்னு பூஜை பண்ணும்போது உன் எண்ணம் எங்கே இருந்ததுன்னா அது சிவலிங்க பூஜை ஆகாது. அதுவே நீ ஏதோ ஒரு தொழில் செய்து நிறியா, ஏதோ ஒரு பணி செய்கிறியா, ஏதோ ஒரு வேலை செய்கிறியா, அந்த வேலையை செய்யும்போது நீ சிவத்து மேலே எண்ணத்தை வச்சுன்னா அது சிவ பூஜை ஆகும். சமைச்சிங்கன்னா கூட பஞ்சாட்சரம் சொல்லி செய்யுங்களேன், அதுவே சிவ பூஜை. லிங்கத்தை கையில் எடுத்தால் தான் பூஜை கிடையாது. அதுவே சிவலிங்கம் கையில் இருக்கும்போது எண்ணம் வேற எங்கன்னா போச்சுன்னா அது சிவ பூஜை ஆகாது. யாகசாலை போடுறாங்கல்லம்மா, அவிர்பாகம்னா புரியாது. யாகம் எல்லா கோயிலில் யாகம் பண்ணுறது பார்த்துருப்போம்ல. யாகத்தில் பழம் போடுவாங்க, ஸ்வீட்டு போடுவாங்க, பால் ஊற்றுவாங்க, தயிர் ஊற்றுவாங்க, தேங்காய் போடுவாங்க, எல்லாமே போடுவாங்கள்ல. அப்படி யாகத்தில் போடுறதெல்லாம் எந்த தேவதையை சொல்லி அதில் போடுறோமோ அவங்களுக்கு போய் சேருதுன்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம கண்ணால் பார்க்கும்போது அந்த ஒரு மாதுளம்பழத்தை எடுத்து அப்படி யாகத்தில் போட்டோடனே எந்த தேவதை வந்து எடுக்குது, அப்படியே எரிஞ்சு புஷ்ஷுன்னு சாம்பலாக போகுது. அப்போ இது எப்படிங்க அங்கே போய் சேருது? நம்ம பார்க்குறோம் இல்லையா, கண்ணால் பார்க்குறோம். இது எப்படிங்க போய் சேருதுன்னா இதுதான் நுட்பம். நீ மாதுளம்பழத்தை எடுத்து ஓம் சிவாய நமக அப்படின்னு அந்த மந்திரத்தை சொல்லி அந்த மாதுளம்பழத்தை அப்படி போடுறாங்கன்னா சிவனுக்காக, அது முருகர் நினச்சி போட்டாலும் சரி, விநாயகர், அந்த எந்த தெய்வத்தை அவங்க உருவேற்றி அந்த பழத்தை அந்த யாகத்தில் போடுறாங்களோ அந்த பொசுங்கும் எது, அந்த மாதுளையோ சாத்துக்குடியோ அவங்க போடும்போது அது பொசுங்கி சாம்பலாகுதுல்ல, அது பொசுங்கும் போது அந்த பழம் போவாதையா அந்த உணர்வு செல்லும். எது உணர்வு, அவர் எதை நினச்சி எவ்வளோ அவருடைய அன்பு எவ்வளோ கெப்பாசிட்டி, அது அந்த தெய்வத்துக்கு போய் சேரும். நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையிலே சுட்ட சட்டி அறியுமோ அந்த கரியுடைய சுவையின்வார் சிவவாக்கியர். சட்டியில் சாம்பார் வச்சு சும்மா சூப்பராக எடுத்து சகன்னு எடுத்து விடுறேங்க தட்டில், சும்மா காரக்குழம்பு நல்லா அருமையாக இருக்குதுமா, அற்புதமாக வச்சிருக்கிறேன் அப்படின்ட்டார் வீட்டுக்கார். டேஸ்ட்டு சாப்பிட்டவனுக்கு தெரியும், சட்டிக்கு தெரியுமா அது எவ்வளோ சுவைன்னு. பாயாசம் டெவுசா எடுத்துகிட்டு வந்து பாயாசம் எடுத்து எல்லாரும் இலையில ஓடுறோம், எல்லாரும் சாப்பிட்டு அடடா அருமையான பாயாசம். அந்த டெவுசாவுக்கு தெரியுமா பாயாசம் எவ்வளோ இனிப்புன்னு. அது மாதிரி சட்டி அறியுமா அப்படின்னு கேட்குறாரு. அந்த கறியுடைய சுவையை சட்டி அறியுமா, நட்ட கல்லும் பேசுமாடா நாதன் உள்ளி இருக்கையிலேன்றாரு. அப்போ நீ குடங்குடமாக லிங்கத்துக்கு பால் ஊற்றுனேன்னா அந்த பாலா சாமி எடுத்துக்க மாட்டார், உணர்வு தான் அங்கே போய் செயல்படும். பால் ஊற்றும் போது ஏதோ ஒன்று நினச்சி நீ ஊற்றுனா அது சிவனுக்கு ஏர்வை ஏடாது.
நான் தான் 5 லிட்டர் வாங்கி ஊற்றுனேன்னா எப்படி எப்படி எடுத்துப்பான் அந்த 5 லிட்டரை? நீ ஒரு நிமிஷம் கூட அவனை நினைக்காத 5 லிட்டர் ஊற்றி என்ன பையனு? வெறும் தண்ணி ஒரு டம்ளர் ஊற்றினா கூட அதை சிவனை நினச்சி ஊற்று. அந்த அன்பு, அந்த அந்த அவரோடு ஒன்றிடணும். அந்த உணர்வு தான் வேலை. இந்த உணர்வுக்கு தான் ஏன் வேலை சொல்லக்கூடிய அந்த 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 செயல்கள். நீங்கள் எந்த வேலை செய்தாலும் அது மாதிரி இல்லறத்தில் இருந்து கொண்டே அவர் அந்த பணியை செய்தார். குருநாதர் தண்ணி நினச்சி அதை மாதிரி நடத்தினாருமா. அவங்களுக்கு கஷ்டமாக போச்சு, இப்படியே இருக்கிறாரு, குடும்பத்தோடைய கடன் அடைகளையே இப்படியே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கஷ்டமாக அப்பா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இது மாதிரி இருக்கிறாரு, வந்து புத்திமதி சொல்லிட்டு பார்ப்பான். வந்துட்டார் அவர் கிளம்பி. இவர் வெளியிலேருந்து வராரு, உள்ள கூப்பிட்டு கேட்குறாரு, ஏன் நீங்கள் இந்த மாதிரி வேலைலாம் சரியாக பார்க்குது இல்லையா? வாங்கின கடை அவ்வளோ இருக்குது, திருப்பி அடைக்க கொடுக்க முடியல, எந்த நேரமும் சாமி சாமின்னு கும்பிட்டுங்கிறீங்களா? முதல் கடன் அடைக்கிற வழியை பாருங்க அப்படின்னு இவரை வந்து கடிந்து கொண்டார் அவங்க மாமனார். இவர் எதுவும் பேசலை. நேரம் நம்ம பூஜை இருக்குதே, நம்ம நடராஜர் வச்சுக்கிறோம், கதவு திறந்துட்டு உள்ளே வந்து உட்காந்துட்டார். உள்ளே போயிட்டா விடுவேனா? நீ வெளியே வராதியா? போயிடுவேன். இன்னைக்கு 2ல் 1 எனக்கு பதில் சொல்லாத போகக்கூடாது. இவர் வெளியே உட்காந்துங்கிறார் இது கூடத்தில். உள்ளே போன பொன்னம்பல சாமிகள் 5 நிமிஷம் கம்மன்னுது வீடு. இவங்க மனைவி என்னன்னு தெரியலையான்னு கதவு திறந்தாங்க பாருங்க. இவ்வளோ பெரிய வாழை இலையில சாப்பாடு, வடை பாயாசத்தோட. மாமனார் கேட்டார் இல்லையா, சாமி என்ன சாப்பாடா போட போகுது, போய் ஆக வேண்டிய வேலையை பாருங்க, கடன் அடைக்கிற வழி காணா, சாமி சாமின்னு கூப்பிட்டுங்கிறீங்களேன்னு கேட்டார் இல்லையா. இதோ பாருங்கன்னாரு. ஆடி போயிட்டார் மாமனார். வெகு விரைவில் உன் கடன் அடைப்பேன்னு சொல்லிட்டு அவர் வெளியே போயிட்டார். வாங்க சொல்லிட்டு குருநாதர் வெளியே போயிட்டார். டைம் நான் பார்த்துனே இருக்கணும், ஓடலையா? நேரம் 11:45 சொல்லுங்க. அவர் வந்து இதை மாதிரி வெகு விரைவில் உனக்கு கடன் அடைப்பேன்னு சொல்லிட்டு சாமி வந்து வெளியே போயிடுறாரு. அப்போ தான் தெரியுது, ஓ இவர் இவ்வளோ பெரிய நிலையில் இருக்கிறாருன்ட்டு. அவங்க மனைவிக்கு யாருங்க, அமிர்தம்மாளுக்கு உண்மையான ஒருத்தர். அவருடைய அந்த லெவல் வந்து சத்தியமாக கூட இருக்கவங்க கூட உணர முடியாது. உண்மையான ஒருத்தர். ஆனால் விளம்பரதாரி விளம்பரம் பண்ணிப்பான். சத்தியமான பொன்னம்பல சாமிகளுடைய அருள் அவங்க மனைவிக்கே தெரியல. இவர் இவ்வளோ கெப்பாசிட்டி. அன்னைக்கு சாப்பாடு வர வச்சு காமிச்ச பின்னாடி தான் இவங்களுக்கு, ஓ அடடா நம்மளால இவ்வளோ பெரிய ஒரு அப்பா அப்படின்னு புரிஞ்சுக்கினாங்க. இது மாதிரிங்க குடும்பத்துக்காக இது மாதிரி செய்துன்னு இருக்கார். தெருவில் வந்து பாவு ஓடின்னு இருக்காங்க. ஒருத்தர் ரொம்ப முடியாத நிலைமையில தூக்கிட்டு வராங்க. அவர் தெருவுலேயே ஊர்லேயே நிறைய பொன்னம்பல சாமிகள் விபூதி கொடுத்து எல்லாருக்கும் சரிப்படுத்துறாருன்னு நல்ல பேர் ஆகி போச்சு. அதில் பிடிக்கல நிறைய பேருக்கு. இப்படிலாம் செய்கிறாரு போல இது. ஒருத்தர் அந்த நிலையை அடைகிறாருன்னா எல்லாருக்கும் பிடிக்குமா? அது என்னடா எப்படி இவருக்கு மட்டும் அந்த பேர் வருது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்புறம் தெருவில் வந்து இது பண்ணும்போது ஒருத்தரை முடியாத ஈச்சரில் தூக்கிட்டு வராங்க. இவர் போயிடுவார் போல இதுங்கய்யா, இவர் இது மாதிரி இருக்கிறாரு, எங்கேயோ வைத்தியம் பண்ணிட்டோம், இவர் நம்பி எங்களுக்கு குடும்பம் இருக்குது, 2 குழந்தைங்க இருக்குது, என்ன பண்ணுவாருன்னே தெரியலைங்க, இவர் போயிட்டா எனக்கு என்ன வழின்னு தெரியலனுங்க. பாவு உடம்போதே அவர் காலில் விழுந்து கதறுகிறார்கள். இவர் என்ன பண்ணுறாரு, பாவு உடம்போதே அப்படி விபூதி எடுத்து அப்படி திறந்துருந்தாங்க அப்படின்னு கொடுத்து அனுப்புறாரு. வீட்டுக்கிட்டு போனோடனே படுத்து இந்த மனுஷன் எழுந்துட்டுக்கிறார். ஊரில் ரொம்ப பேர், ஐயோ இறக்குற தருவாயில இருந்து ஒருத்தன் எழுந்துட்டான், பொன்னம்பல சாமி இதை மாதிரி செய்துட்டாருனோடனே ஊர் முழுக்க சிற்றம்பலம் அவருடைய புகழ் பரவ ஆரம்பிச்சிருச்சு. அப்போ பிடிக்காத 3 பேர் இருந்தாங்க. அதில் பேர் கூட எனக்கு தெரியும், அந்த காலத்தில் இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணிடுறாங்க, இவருக்கு பேரை எப்படின்னா இது பண்ணிடணுன்ட்டு, இது எல்லாருக்கும் தெரியல இல்லையா. ஒருத்தர் 3 பேரை பேசி வச்சுக்கிட்டு ஒருத்தர்கிட்ட சொல்லிட்டாங்க, டேய் அவர் இறக்குற மாதிரி இவரோட எழுப்புறாரு, ஊரில் நிறைய பேர் வந்துடுச்சு, நம்ம 3 பேரும் பிளான் பண்ணிக்கலாம், நீ இறந்தா மாதிரி நடி, நான் உன்னை கூட்டின்னு போய் அவர் முன்னாடி போடுறேன், இறந்துட்டாருன்னு சொல்லுவோம். அப்படியா, ஐயோ இறந்துட்டாரா அப்படின்னு அவருக்கு தெரியாது, ஏன்னா நான் உன்னை நடிக்க வச்சுட்டு போகிறேன், அவர் சுத்த மகானா இருந்தால் தெரிஞ்சிடும், அவர் தானே டம்மி பேசு தானே, அவருக்கு என்ன தெரிய போகுதுன்ட்டு எடுத்து போயிட்டு போடுறாங்க. பேசி வச்சுன்னு வந்துட்டாங்க. பொன்னம்பல சாமி முன்னாடி எடுத்துன்னு வந்து போட்டு, ஐயா நாங்கள் இது மாதிரி கழனிக்கா போயிருந்தோம், இந்த பையன் என்னன்னு தெரியல திடீர்னு விழுந்துட்டான், இவங்க வீட்டுக்கு நாங்கள் பதில் சொல்ல முடியாது, நீங்கள் தான் என்னென்ன விபூதிலாம் பண்ணி எல்லாருக்கும் சரிப்படுத்துறீங்களே, இவனை எழுப்பி கொடுங்க சாமி, உங்களை தான் நம்பி வந்துக்கிறோன்னு சொல்லி அழுகுற மாதிரி நடித்தாங்க. இவங்க கூடு விட்டு கூடு பாயிற லெவலுக்கு அட்டமா சித்தி பெற்றவங்க. இந்த பள்ளிக்கூடம் விஷயத்துக்கெல்லாம் அவர் இந்த சின்ன பசங்க பல்பம் காணாம விஷயத்துக்கெல்லாம் அவர் என்ன பண்ணார், சாமிக்கு தெரிஞ்சிடுச்சு. அவர் எதிர்பார்த்த மாதிரி சொல்கிறார், ஐயோ அப்படியாப்பா, போனால் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா, இறந்தவங்களை நம்ம என்னப்பா பண்ண முடியும், எடுத்து போயிட்டு ஆக வேண்டிய காரியங்களை பாருங்கப்பா அப்படின்ட்டார். டேய் பார்த்து நான் சொல்லலை, இவர் போய் இன்னும் ஊரில் புகழறீங்க, டேய் கண்ணா எழுந்துடுறா, நீ செத்துட்டேன்னு நினச்சிங்கிறார் சாமி, எழுந்துரு, அடா எழுந்துடுறா, ஒன்றுதான் போதண்டா நடிச்சது, எழுந்துடுறா, அடா டேய் அவர் ஏமாந்துட்டார், எழுந்துடுறா, டேய் எழுந்துடுறா, அடடா எழுந்துடுறா, அண்ணா எழுந்துக்கலண்ணே,
இருடா நான் எழுப்பி பார்க்குறேன். 2 பேரை சேர்ந்து எழுப்புறான்னு ஏன் எழுந்துறான், அப்படியே கிடக்குறான். ஐயா என்னன்னு தெரியலையா, அது இறந்துட்டா இருந்தானுங்க எடுத்துட்டு வந்தீங்க. ஐயா இறக்கலையா, அவன் என் கூட தான் இருந்தான் அப்படின்னு. 3 பேரை சேர்ந்துன்னு இந்த மாதிரி வேலை பண்ணுறீங்களான்ட்டு விபூதி எடுத்து அவன் மேலே அடிச்சு எழுந்துரு அப்படின்னாரு. தூங்கி எழுந்த மாதிரி எழுந்தானா. இந்த மாதிரி வேலை இதோட செய்யாதீங்க போங்க அப்படின்னு சொல்லி அனுப்புனாராம். குருநாதா உன் மகிமை தெரியாது இல்லையா அந்த 3 பேரும் பின்னாடி நோய் வந்து இறந்தார்கள் என்பது வரலாறு. அவங்க வம்சமே விருத்தியாகலை. தூய மகான்களை இவங்க சபிக்க மாட்டாங்க. எங்கேயுமே புரிஞ்சுங்க, மகான்கள் சாபம் விட மாட்டாங்க. அப்படி விட்டாலும் அதுக்கு பரிகாரம் சொல்லிடுவாங்க. நீங்கள் சினிமாவில் பார்த்துருப்பீங்க, தண்ணி எடுத்து தெளிச்சு கல்லா மாற கடவாய் அப்படின்னு சொல்லிட்டானா அவன் கல்லா மாறிடு ஐயோ அப்படின்வான். கவலைப்படாத, பரிகாரமும் சொல்லிவிடுவாங்க. ராமர் நடந்து வரும்போது உன் கால் படும், அன்னைக்கு உனக்கு விமோச்சனம் பண்ணிடுவாங்க. ஏதோ ஒரு சாபம் கொடுத்தாங்கன்னா சாபம் விட மாட்டாங்க சாதாரணமாக. அப்படி ஒருவேளை அவங்க சாபம் கொடுத்துட்டாங்கன்னா விமோச்சனமும் சொல்லிவிடுவாங்க. தூயவர்கள் சாபம்லாம் தரமாட்டாங்க. ஏன்னா கருணை வடிவானவங்க. அவங்களாம் வந்து இன்னொருத்தவங்க கெட்டு போனன்றது தான் அந்த துன்பத்தை அனுபவிச்சிக்கினா கூட இன்னொருத்தவங்களுக்கு தரமாட்டாங்க. அப்போ இவங்க வந்து அது மாதிரி செய்தாங்களான்னா கிடையாது. தூய அடியாரை எவன் ஒருவன் செய்கிறானோ சிவன் அவனுக்கு அந்த பலாபலனை செய்வான். நான் ஏற்கனவே சொல்லிடல, சிவ பூஜையிலையோ வழிபாட்டிலையோ திருவாசக முற்றோதல்லையோ அந்த சிவ சம்பந்தமான தொடர்புலையோ அந்த ஆண்டவனுடைய அனுபூதியில் நீங்கள் இருக்கும்போது, இப்போ நம்ம சிவ சிந்தனையிலே நம்ம இங்கே இருக்கிறோமா, இத்தனை பேர் இங்கே இருக்கிறோம். இப்போ இத்தனை பேருக்கும் ஒரு வினை கணக்கு இருக்குது இல்லையா, நான் செய்தது ஏற்கனவே செய்தது இந்த நேரத்தில் இது நடக்கணும்னு ஒரு வினை கணக்கு இருக்குது இல்லையா. 11:20 எனக்கு ஒரு வினை நடக்கணும்னு இருக்கும். அந்த 11:20 இத்தனை 3 மணி நேரம் நம்ம சத்சங்கத்தில் இருக்கிறோம். 3 மணி நேரத்துக்கு நம்ம எவ்வளோ வினைகள் நம்மளுக்கு வரணும். அந்த வினைகள்லாம் என்ன பண்ணோம், அப்படி வெளியே நிற்கும். வினைகள் வாங்க சிவசிவம் உட்காருங்க வச்சிருங்க. அந்த 3 மணி நேரமும் நம்ம சத்சங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த 3 மணி நேரமும் எல்லாருடைய வினையும், ஏன் வினை சரி, மாலதி அம்மாவது, அந்த அம்மாவது, ஐயாவது, மோகன் ஐயாவது, தாரணி அம்மாவது, சங்காரம் ஐயாவது எல்லாம் வெளியே நிற்கும், வெயிட் பண்ணி நிற்கும். சிவ சிந்தனையில் இருக்கிறாரு அப்படின்னு அங்கேயே இருக்கும். சிவ சிந்தனையில் இருந்தால் அங்கேயே இருக்கும். இல்லைனாவே நம்மால் கூப்பிட்டாயா அப்படின்னு உள்ள வந்துடும். எப்படி நம்மால் கூப்பிட்டானாயா, சிவங்க 11:20 இன்னும் 1 மணி நேரமா, 12 மணிக்கு அபிஷேகமா, 1 மணிக்கு முடிஞ்சிருமா, ஏதோ ஒரு சிந்தனை மாறிச்சுன்னா இங்கே சத்சங்கத்தில் அந்த இருந்தும் தொடர்பு இல்லாமல் அப்படி கேண்டதுன்னா அந்த வேணை வந்து பிடிச்சிரும். உண்மையிலே அந்த எண்ணங்களோடு இருக்கிறோன்னா அந்த வேணை அங்கே வெயிட் பண்ணோம். ஐயா இதில் முக்கியமாக கேட்க வேண்டிய விஷயம் என்னென்னா, 12:20 எனக்கு ஒரு வேணை வந்து வெயிட் பண்ணி இருக்குது, 12:20 என் சிந்தனை சிவத்தோடு இருக்குது, அது அங்கேயே இருக்கும். டக்குன்னு என் மைண்டு மாறிடுச்சு, டக்குன்னு ஓடியாந்துடும். 12:20 12:20 என் வேணை எனக்கு சிவனோடு ஒன்று இருந்ததுன்னா வேணா அங்கேயே நிற்கும். அது நல்வினையாக இருந்தாலும் தீவினையாக இருந்தாலும் அங்கேயே வெயிட் பண்ணும். 12 அதான் நம்ம முடிச்சுட்டு வெளியே போகும்போது அப்போ வந்து வருமாயா, இந்த 3 மணி நேரம் வினையும் வெயிட் பண்ணி நிறுது இல்லையா. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அனுபவம் தருவார் சாமி. இந்த நொடியில் எனக்கு ஒரு அனுபவமாக இருக்கும், அந்த நொடியில் உங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கும். ஒருத்தருக்கு தலையில் கல் விழும், ஒருத்தர் ஸ்வீட் சாப்பிடுவார். ஒவ்வொருத்தருடைய பலாபலன் எப்படி இருக்குன்னு புரிஞ்சிக்க முடியாது, ஈசன் ஒருவனே அறிவான். அது நல்வினையாயினும் தீவினையாயினும் அங்கே வெயிட் பண்ணோம், வெளியே வெயிட் பண்ணோம். 3 மணி நேரம் சிவத்தில் அந்த சத்சங்கத்தில் இணைந்து இருந்துட்டு நம்ம வெளியே போகும்போது அந்த 3 மணி நேரம் வெயிட் பண்ணியிருந்த வினை வெளியே போனோடனே வருமா ஐயான்னா கிடையாது. ஏன்னா வினையுடைய தத்துவம் என்னன்னா உயிரற்றது. அது அந்த நொடியில் வந்து சாரணும், அப்படி சாரலைன்னா அப்படியே நிற்கும், அது கரைஞ்சிடும். அப்போ சாராத அந்த வினை என்ன ஆகும்னா அதுக்கு அது எங்கே போகணும், ஒன்று அந்த வினையே அந்த ஆன்மா அனுபவிக்கணும், இல்லைனா அதை சிவம் கொடுத்தால அனுபவிக்கணும். சிவம் வந்து அனுபவிக்காது, ஏன்னா பரம்பொருளுக்கு போய் சேராது. அப்போ நம்ம வினை அந்த ஆன்மா தான் அனுபவிக்கணும். அந்த ஆன்மா கிட்ட வந்து அனுபவிக்க முடியுமா, ஏன்னா சிவனோடு ஒன்றுனால நான் சிவநிலையில் இருந்தேன், அதனால் அது வெயிட் பண்ணும். சரி வெயிட் பண்ணிவிட்டு நீ வெளியே போகும்போது அது வருமானா கிடையாது. அப்போ அந்த வினை யாருன்னா ஒருத்தர் சேரணுமே, அது என்ன பண்ணும், அது எங்கன்னா போய் ஆகணும். அது எங்கே போகணும், நேராக சண்டிகேஸ்வரர்கிட்ட போகும். ஏன்னா சிவனுக்கு கணக்கு எழுதுறவர் அவர் தான். சண்டிகேஸ்வரருக்கு போனோடனே சாமி சொல்லிவிடுவார், என்னப்பா சாமி அவர் சத்சங்கத்தில் இருந்தார் சாமி, அப்படியா சரிப்பா என்ன ஆகணும் பார்த்து பண்ணிவிடு அப்படின்னாருன்னா, எனக்காக வெயிட்டிங்கில் இருந்ததில்ல என் தீவினை அது நேராக சண்டிகேஸ்வரர் பார்ப்பார். ஓ இவருக்கான தீவினை வந்து ரிட்டர்ன் போகுது, இது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்ப்பார். இவனுக்கு கெடுதல் பண்ணாம பாரு, அவனுக்கு போனஸாக கூடாது,
சத்தியம், நான் சும்மா சொல்லலை, சைவ சித்தாந்தம் சொல்லுது. அந்த வினை வெயிட் பண்ணுது இல்லையா, அது யாருன்னா போய் சேரணும், சிவத்துக்கு சேராது. ஏன்னா அது பரம்பொருள். நம்ம ஆன்மாவுக்கு சேரணும். அந்த நேரம் நம்ம சிவ சிந்தனையில் இருந்துட்டோம். அந்த நேரத்தில் சேர்ந்தாதான் அந்த வினை. அப்போ அந்த வினை எங்கே போவோம்னா, எனக்கு எவனா கெடுதல் பண்ணியிருப்பான் பாருங்க, அவனுக்கு போனஸ் அனுப்பிடுவார். அதனால சிவனடியார்கிட்ட தொந்தரவு பண்ணக்கூடாது. பண்ணால் ரெட்டிப்பு மடங்கா போனஸாக வந்து விடும். அது இது ஒன்றா. சரிங்க, அப்போ எனக்கு ஒரு நல்லது வந்ததே, நல்லதும் வராது, நல்லது வெயிட் பண்ணோம். ஐயோ இது தெரியாத போச்சு. அப்போ அந்த நல்லது என்னங்க ஆகும்? நேராக சண்டிகேஸ்வர்கிட்ட போதா, சண்டிகேஸ்வர் கணக்கில் வச்சுப்பாரா, ஐயா என்ன ஐயா நீ பார்த்து பண்ணுப்பா அப்படின்ட்டாருன்னா, இவர்கிட்ட அன்பு செலுத்தினான் பாருங்க, இவருக்கு கஷ்டம் போது உதவினான் பாருங்க, அவனுக்கு போனஸாக போடுவார். சிவன் அடியாருக்கு நல்லது செய்தா, சிவன் அடியாருக்கு தொண்டு செய்வனுக்கு ரெட்டிப்பு மடங்கா அன்பு அருள் கிடைக்கும். சிவன் அடியாருக்கு கெடுதல் செய்தா ரெட்டிப்பு மடங்கா துன்பம் விளை. சாமி கும்பிட்றவங்கிட்ட எவனை வச்சுக்க கூட, சத்தியமான விஷயம் அது. வச்சுக்கினான்னா அடியார் விட்டுருவாரு, ஆண்டவன் வச்சு செஞ்சிடறான். ஏன் அருளாளர்களை துன்பப்படுத்தியவனுக்கு துன்பம் அதிகமாக வருது? ஏன் அருளாளருக்கு நன்மை செய்தவனுக்கு புண்ணியம் அதிகமாக வருதுன்னா இதுதான் காரணம். இது எதுவும் என்னுடைய கருத்து கிடையாது, இது அத்தனையும் நம்ம சித்தாந்த கருத்து. அவ்வளவோ நுட்பங்கள். இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா நம்ம ஆளுங்க மதம் மாறியே இருக்க மாட்டாங்க. ஏங்க ரொம்ப சீப்புங்க, அதெல்லாம் தெரிய மாட்டேங்குதுங்க அடியாருங்களுக்கு. என்னங்க சொல்றது? இது பாருங்க, மாற்று மதம் எடுத்துங்களேன், நான் பேர் கூட சொல்லல. ஏன் இந்த கிறிஸ்துவம் இஸ்லாம் இருக்குதுல்ல, இன்னும் புத்தம் ஜெயினம், இதை பாருங்க, அவங்களுடைய இலக்கே சொர்க்கம் நரகம் தான். நம்மெல்லாம் சொர்க்கத்துக்கெல்லாம் சீப்பாக நினச்சிட்டு போடுவோம். நம்ம இந்திரனெல்லாம் ஒரு கேட்டகரியிலே எங்களே போடான்னுடுறோம். நம்ம இந்திரனெல்லாம் அவளாம் ஒரு ஆளே கிடையாது. நம்ம பெருமாளே வைகுந்தம், நம்ம பிரம்மா ஒரு இடத்துல வச்சுட்டு திருமாலை ஒரு இடத்துல வச்சு அவங்களாமே நம்ம கம்மியாக பார்க்குறோங்க. அந்த லோகலாமே நம்ம கம்மியாக பார்க்குறோங்க. நம்மளுக்கு தான் எங்கே சிவத்தோட ஒன்றி இணைஞ்சு கூடி கொண்டாடி இறைவன் தன்மையிருந்து மயமாகி திரும்பி வரத்துக்கு வரலும் நம்மால் போய்க்கிறாங்க. இவன் சொர்க்க நரகத்தையே தாண்டலை. நம்ம தேருடைய கடை சக்கரத்தில் ஒட்டின ஆணி செருப்பு கூட கிடையாது அவங்களாம். அந்த அந்த மதத்துலாம் இயேசுநாதருக்கு அப்புறம் எவங்க போனா? இயேசுநாதரே பிரணவ உடலை தாண்டலையே. சுத்த தேகம், பிரணவ தேகம், ஒளி தேகங்க, மூணுங்க. எண்டு ஸ்டேஜ் ஒளி. சுத்த தேகம் ஒன்று, பிரணவ தேகம். இயேசுநாதர் பிரணவ தேகம் எடுத்துருக்கிறார், புத்தர் பிரணவ தேகம் எடுத்துருக்கிறார். அதை தாண்டல அவங்க. ஏன் இயேசுநாதரால ஒளி தேகம் எடுக்க முடியல? புலால் சாப்பிட்டுட்டார், மீனுக்கு ரெக்கவர் பண்றார், மீன் சாப்பிட்றார், தடிச்சிடும். பிரணவ தேகம் அவர் கருணை, அதாவது புருவ மத்தியில் போய் ஒளியை காணு. குண்டூசி முனை இருக்குதுயா, அந்த முனையிலும் 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 கூர்மையானது இந்த நுனி. அவ்வளோ ஒரு உள்ள போய் அது உள்ள சாமியை பார்க்கணும். அந்த அந்த வள்ளலார் காமிச்சார் பாருங்க ஜோதி, பார்த்தீங்களா? தைப்பூசத்துக்கு கோயில் அங்கே போகலாம் கூட வீடியோவில் பார்த்துருப்போமே, எரிஞ்சது பார்த்தீங்களா? எந்த கீழே கட்டை வச்சு ஏற்றல, அவர் எங்கேயும் போய் யாரும் விளக்கேற்றி வச்சுட்டு வரல, அது தானாக எரிகிறது. அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் இட்டு வந்து அவர் பண்ண 52 வயசில் அவர் செய்த அந்த சாதனையை தூக்கி வந்து நிறுத்துறாரு. அதில் 51 வயசு வாழ்ந்தார், எதுவும் கேட்கல சாமி கிட்ட, இது கொடு அது கொடுன்னு கேட்கல. நம்ம 2 பாட்டு இதை கொடு சாமின்னுறோம். 51 வயசு வரலாம் ஆண்டவனுடைய அருளை மட்டுமே பெற்றவர், எதுவும் கேட்கல, இது கொடு அது கொடுன்னு. ஒன்னே ஒன்று கேட்டார் கடைசியில், இந்த நான் பெற்ற இந்த அனுபூதியை எல்லாரும் பெறணும் சாமி, அவங்களாம் அதை பார்க்க முடியுமோ தெரியாது, முடியுமோ முடியாத தெரியாது, அந்த உன்னுடைய சொரூபத்தை நான் எல்லாருக்கும் காமிக்கணும். அதனால இந்த வடலூர் உத்தரஞான சிதம்பரத்தில் நீ எழுந்தருள் கதறி அழுதார். எல்லாரும் சிதம்பரத்துக்கு போகிறோம், நடராஜா அப்பா ஆனந்த கூத்தனே அம்பல வாணனேன்னு சொல்லிட்டு வந்துடுறோம், முடிஞ்சா 2 பாட்டு வந்துடுறோம். வள்ளலார் போய் பார்த்து என்ன கேட்டார் தெரியுமா? அம்பல வாணனே அருட்பெரும் ஆண்டவனே, உன்னுடைய திருநடனத்தை எனக்குள்ளே காட்டு உன் நடனத்தைன்னு கேட்டார். அவர் கண்டுட்டார், அந்த ஜோதியை அவர் கண்டுட்டார். இன்னும் அழுகுறாரு. நடராஜரே கேர், ஏன்டா உனக்கு தான் காட்டிட்டு ஏன்பா அழுகுற, முன்னையாவது கம்மியாகுது, இப்போ ரொம்ப அழுகுறியே சாமி. அற்புதமா இருக்குது சாமி, மயிர் துளியெல்லாம் இனிக்குது. இப்படி ஒரு ஆனந்தத்தை நான் பெற்றதில்லை, அப்படியே ஒரு பரமானந்த யோகமாக இருக்குது.
நான் பெற்ற இந்த அனுபவத்தை எல்லாரும் பெறணுமே சாமி, அவங்களாம் நீ என்னை காட்டுவேன்னு கதறினார். உன்னுடைய கருணைக்காக அடியேன் எழுந்தருளுகிறேன் சாமி சொன்னார். சரி, சிதம்பரத்திலே நான் வைக்கிறேன்னு கேட்டார். எந்த தளத்திலும் இல்லாத ஒரு சிறப்பு சிதம்பரத்துக்கு உண்டு. சாமியை 3 நிலையிலும் அங்கே தரிசனம் பண்ணலாம். உட்காருங்க. உருவம், அருவம், அரு உருவம் அப்படின்னு சொல்லி 3 கேட்டகரியா சிதம்பரத்தில் மட்டும் பார்க்கலாம். உருவம் நடராஜமூர்த்தி, அருவம் அந்த ரகசியம், அரு உருவம் கான்செப்ட் சைவத்தை தவிர வேற எங்கேயும் கிடையாது. லிங்கம்ன்ற கான்செப்ட் நீ எந்த மதத்தில் வேணாலும் போங்க கிடையாது. லிங்கத்துக்கு உருவமும் கிடையாது, அருவமும் கிடையாது. இந்த அரு உருவம்ன்ற கேட்டகரி இருக்குது பார்த்தீங்களா, அது வேற எந்த மதத்திலையும் கிடையாது, சைவத்தில் ஒண்டி தான். அது 3ம் இருக்கிற ஒரே தலம் சிதம்பரம். நடராஜர் உருவம், அருவம் வந்து அந்த ரகசியம், அரு உருவம் ஸ்படிகலிங்கம், இது 3ம் இருக்குதா. வள்ளலார் நடனத்தை கேட்ட பின்னாடி சிதம்பரம் அந்த சபையிலேயே வைக்கணும்னு கேட்டார் அருட்பெரும் ஜோதியை. தீட்சிதர்கள் ஒத்துக்கல. இது நான் புது கதையா இருக்குது, இதெல்லாம் இங்கே வேணாம் அப்படின்ட்டாங்க. நடராஜா நீ சொன்னதை நான் கேட்டேன், ஒத்துக்கலையே நடராஜா, நீ கவலைப்படாதப்பா, உத்தரஞான சிதம்பரம் ஆரம்பிச்சுக்கோ, இப்போ வடலூருக்கு போன்ட்டார். அதுக்கப்புறம் தான் சாமி வடலூருக்கு வந்து வடலூரில் உத்தரஞானம், உத்தரம்னா பின்னாடி வந்ததுன்னு அர்த்தம், உத்தரஞான சிதம்பரத்தை தயார் பண்ணி அங்கே ஆண்டவனை அருட்பெரும் ஜோதி ஆண்டவனை எழுத செய்கிறார். அப்படி அந்த ஒளியை அவர் ஸ்தாபனம் பண்ணுறார். சாமி ஆண்டவரே எழுந்தருளுக, கடைக்கோடி பாமரனுக்கும் நீ யாருன்னு தெரியணும், அதனால் எழுந்தருள்னு சொல்லி அவருடைய அன்பின் வடிவமாக வர வச்சார். 7 அஞ்ஞான திரைகளை நீங்கன்னா நம்மளுடைய சுய ஞானம், அந்த இறைவனை காணக்கூடிய அந்த பிரகாசம் தெரியும்னு சாமி ஏற்படுத்தினாங்க இல்லையா. அது வந்து நான் தான் சொல்கிறேனே, இந்த குண்டூசி நுனையிலும் 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 அவ்வளோ கூர்மையாக உள்ளே போய் கவனிச்சா அவ்வளோ கூர்மையாக போக முடியுமா நம்மளால்? உள்ளே போய் அவ்வளோ நுட்பமாக உள்ளே போனோம். சும்மா கிடையாது புருவ பூட்டு உடைக்கிறது, சும்மா நம்ம வந்து நோக்கிட்டோம், எப்பா எனக்கு ஏதோ மஞ்சளாக தெரியுதுப்பா, ஏதோ புளுவாக தெரியுதுப்பா, அங்கே காமிக்கிறாங்க பத்தியா ஜோதி, அது தெரியணும். அப்படி தெரிந்தவனுக்கு அடுத்த பிறவி கிடையாது. அது எப்படி தெரியும்? எப்படி தெரியும்னா கருணையினாலே தெரியும். எவ்வளவுக்கு எவ்வளோ அடுத்த உயிருக்கு நீ அன்பு செய்யறியோ, ஜீவ காருண்யம் பண்றியோ, அப்போ அந்த ஒளியை பார்க்குறியான். இயேசுநாதர் பெறாதது, புத்தர் பெறாதது, நபிகள் நாயகம் பெறாதது, எந்த ஒரு அடியாரும் பெறாதது, சைவ சமய ஆன்றோர்கள் பெற்றது, அவர்கள் மட்டுமே பெற்றது அந்த ஒளி வடிவம். பிரணவதேகம் வரலும் போனாங்க. புத்தர் ஆட்டு இறைச்சி உண்டார், இறைச்சிக்கு துணை செய்தார். உண்டவங்க பின்னாடி மாறிட்டா தப்பு கிடையாது, உண்டவங்க மாறிட்டா தப்பு கிடையாது. கடைசி வரலுமே இவங்க அப்படி இருந்தாங்க. புத்தர் கடைசி வரலுமே 85 வயசு வரலும் புலால விடலை. கடைசியில் ஆட்டு புலால் உண்டு பேதி சீத பேதி ஆகி இறக்குறாரு. இயேசுநாதர் கடைசி நொடி வரலும் மீன் சாப்பிட்றாரு. ஆனால் பிரணவ தேகம் வரலும் போகலாம், ஒளி தேகம் ஏன் எடுக்க முடியாதுன்னா இதுதான் சைவம் குறிப்பிடுத மிக நுட்பமான நுட்பத்தில் நுட்பமான விஷயம். அந்த ஒளி தேகம் யார் தருவார்னா சாமி தான் தருவார். எப்போ தருவாரான்னா சாமி வந்து முடிவு பண்ணுவாராம், இனி இவனால் எந்த உயிருக்கும் தீங்கு நினைக்காதுன்னு சாமி முடிவெடுத்த பின்னாடி அந்த ஒளி தேகம் தரான. இவனால இனி எந்த ஒரு உயிருக்கும் தீங்கு மனதால் கூட செயலால் கூட எந்த ஒரு நுட்பத்தாலும் அவன் செய்ய மாட்டான்னு முடிவெடுத்த பின்னாடி தான் அவன் வந்து ஒளியுடல் தருகிறான். அப்படி பெற்றவர் வள்ளல் பெருமான், அப்படி பெற்றவர்கள் நம்ம அடியார்கள். 63 நாயன்மார்களுக்கு சமாதி கிடையாதுங்க. 63 நாயன்மார்களுக்கு எங்கேயும் எரிக்கல, அவங்க உடம்பை எங்கேயும் பதிக்கல, அப்படியே உடம்பு அப்படியே கரைஞ்சி போச்சு பஞ்சபூதத்தோடு. எப்படின்னா அவங்க அவ்வளவு அந்த ஒளி உடல் பெற்றவர்கள். நம்ம குருநாதரும் பிரணவதேகம் தான், தாண்டலை. ஊதுவத்தி எரியிறவரில் எரிஞ்சிட்டு மீதி அந்த குச்சி விட்டு போவோம் இல்லையா, அந்த மாதிரி போனவங்க. உடம்பு வச்சு நம்ம இன்னைக்கு சமாதி குழியில் வச்சு நம்ம வழிபாடு செய்கிறோம் இல்லையா. இதை கடந்து ஒரு நிலை இருக்குது பாருங்க, நாயன்மார்களை கடந்த நிலை இருக்குது. மணிவாசகர் சிவம் ஆயிட்டார். சிவமும் அவரும் ஒன்று இணைஞ்சு அந்த ஆனந்தத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். ஆனா அதை கடந்து வள்ளல் பெருமான் ஒன்று சொல்றாரு,
அதை கடந்து ஒன்று சொல்கிறார், புதுசாக இருக்குது சைவத்துக்கு. எல்லாரும் அதுதான் ஆச்சரியமா, என்னடா அவன் புதுசாக சொல்கிறான்னாங்க. சிவமா வருது மாணிக்கவாசகர் சொல்லிட்டார், அது வரலாம் எல்லாருக்கும் தெரியும், ஓ இதுதான் நெறின்னு நினச்சோம். ஆனால் அதை கடந்து என்ன சொல்கிறார், திரும்பி சிவன் என்ன பண்ணுவார், பஞ்சபூதங்களாக உயிர்களுக்கு துணை செய்ய வரணும். மழை நீர் தீ காற்று ஆகாயமாக இருந்து எல்லா உயிர்களுக்கும் ரட்சிக்கணும். அந்தந்த நேரத்துக்கு எந்தெந்த உயிர்கள் எங்கெங்க இருந்து வேண்டினோ அங்கங்க இருந்து அருள் புரியணும். சிவன் திரும்பி வந்து செய்கிறார் இல்லையா, அந்த மாதிரி திரும்பி வந்து செய்ய முடியும். இறைவன் தன்மை அறிந்து அம்மயமாதல்ன்ற நிலை அது. இறைவனை ஆகிட்டு அதோட முடிஞ்சிடுது, அந்த ஆனந்தத்தை நம்ம அனுபவிச்சு நின்றுடுறோம், அதோட நம்ம சைவ இலக்கு முடிஞ்சிடுது. ஆனால் இவர் புதுசாக சொல்கிறார் வள்ளலார், என்ன சொல்கிறாருன்னா, இறைவனாகி அந்த ஆனந்தத்தை பொருளை அனுபவிக்கிற இல்லையா, அனுபவிச்சுட்டு நீ நொடிப்பொழுதிலே என்ன உருவு வேணுமோ எடுத்துக்கொண்டு திரும்பி வந்து எந்த உயிருக்கு எதை செய்யணுமோ அதை செய்யலான்னு சொல்ற. அந்த கேட்டகரி இன்னும் அபூர்வம். அப்ப இந்த நுட்பத்துடைய நுட்பமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னதுன்னா, அந்த ஸ்டேஜ் எல்லாம் நம்ம ஆளுங்கள் தவிர யாரும் செய்தது இல்லைங்க. இன்னும் டயர்லேயே இருக்கிறவங்களே ஏசுனா, அதுக்கப்புறம் யாருங்க போனா நபிகள் நாயகத்துக்கு அப்புறம் யாருங்க போனா? அவங்க பிரணவதேகம் தான், அவங்க ஒளி விடலே போல. புத்தருக்கு அப்புறம் யாருங்க போனா? மகாவீரருக்கு அப்புறம் யாருங்க போனா? நம்ம ஆள் போனாருங்க. அடுத்தது இப்போ போற எங்க தாத்தா போனாருங்க. வந்துட்டே இருப்பாங்க நம்ம ஆளுங்க. பிரணவதேகம் போகிறதே கஷ்டம், அவங்க பிரணவதேகத்தில் அவங்க ஒண்டி தான் போயிருக்காங்க. அதுக்கடுத்தது யாரும் இல்லை. யார் போனா? நம்மளதுல வந்துனே இருப்பாங்க ஆளுங்க. ஏன்னா நம்ம கான்செப்ட்லாம் சொர்க்க நரகம் கிடையாது. நீங்கள் இருக்கிற அடியார்கள் யார் கேளுங்க, முக்தி நிடுவோம். எடுத்த உடனே டக்குன்னு எங்கே போவோம், ஐயா முக்தி வேணும், ஐயா முக்தி கேட்போம் இல்லையா, நம்ம எடுத்த உடனே டக்குன்னு முக்தி தான் கேட்போம். ஆனால் அவங்களதுல முக்திலாம் இல்லவே இல்லை. அவங்களுடைய கான்செப்ட் சொல்கிறேன் நான். அந்த யாரையும் இலக்காரமாக தயவு செய்து என்னுடைய கருத்து யார் மனதையும் புண்படும் போது மாற்று மதத்தை சொல்கிறதுக்கு கிடையாது. விஷயம் தெரியாத நம்மாலே அதில் மாறிடுறான். அதுதான் நான் கவலைப்படுறது. ஏமா எங்கள் அம்மா எனக்கு சரியில்லைண்ணா, நான் பக்கத்து விட்டு அம்மா நல்லா இருக்கிறாங்கன்னா போயிடலாமாயா? என் பொண்டாட்டி சரியில்லைன்னா நான் ஒரு பொண்டாட்டி கூட போயிடலாமா? அது தப்பு இல்லை. வாழ்க்கையில் எவ்வளோ ஒரு கேவலம். எங்கள் அப்பா வந்து இன்றைக்கி என் பையன் இருக்கிறான், ஐயோ எங்கள் அப்பா எதுக்கு எடுத்தாலும் அடிக்கிறாரு. பக்கத்து விட்டு அப்பா டெய்லி வாங்கி வரும்போதே பிஸ்கெட்டு சாக்லேட்டுன்னு எடுத்துன்னு வராரு. இனிமேல் இந்த அப்பா வேணாம், நான் அந்த அப்பா கிட்ட போகிறேன்னு போனால் அது சரியாகுமாயா? அது முறையாகுமாயா? அதுதான் ஏன் மதம் மாறுறது. எந்த மதத்திலேயே போனவன் நோய் நொடி இல்லாதக்கிறான். ஓ வேணா நீ அனுபவிக்கிற. ஐயோ எனக்கு கால்ரா வந்தது, அப்போ அந்த சாமி காப்பாற்றவே இல்லை, அதனால மாறிட்டேன்றான். நீங்கள் வாங்கலாம், அதனால சரிங்கண்ணா வாங்க, தீபாவளிக்கு வாங்க, டைம் பார்த்துக்குமா. ஒரு நோய் வந்துச்சுன்னு மதம் மாறுறதும், ஒரு வேலை கிடைக்கலன்னு மதம் மாறுறதும், ஒரு இறப்பு வந்துச்சுன்னு யார் விட்டங்க இறப்பு இல்லை. அந்தந்த உயிர்கள் எது செய்திருக்குதோ அந்தந்த வினை அனுபவிக்குது. எதில் மாறினாலும் மாறிடாது. என் வினையை நான் அனுபவிச்சு தான் ஆகணும். இப்போ நம்மளதுலாம் எங்கேயோப்பா நீங்கள் ஒன்றா பாருங்கள். மற்ற மதம் என்ன தெரியுமா சொல்லுது, செத்த பின்னாடிடா எல்லாம், செத்துட்ட பின்னாடி முக்தி, செத்துட்ட பின்னாடி சொர்க்கமோ நரகமோ. ஏங்க இது நம்ம சைவத்தை தவிர எங்கேயும் இல்லைங்க. நீங்கள் அதில் புதுசாக சொல்கிறேன் கேட்டுங்க, எல்லாம் ஆழ் மனசில் புரிஞ்சிங்க. புது விஷயம். நம்ம சைவத்தை தவிர வேற எதுலையும் சொல்லலை. ஜீவன் மூத்தன்ற ஒரு வார்த்தை, ஜீவன் மூத்தன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜீவன் மூத்தன் என்ன அர்த்தம்னா, மீதி எல்லாரும் செத்துட்ட பின்னாடி அந்த நிலையை அடைவாங்க. செத்துட்ட பின்னாடி யார் போய் பார்த்தா அவர் சிவமானாரா, முக்தி அடைஞ்சாரா, சொர்க்கம் போனாரா, நரகம் போனாரா யாருக்கு தெரியும்? எங்கள் அப்பா என்ன போனார் எனக்கு தெரியுமா? வாழ்ந்தவங்களாம் எங்கே போனாங்கன்னு தெரியுமா? தாத்தா இருந்தார் எங்கே போனார் தெரியல, பக்கத்து வீட்டுக்கார் இருந்தார் எங்கே போனார் தெரியல, எதிர் வீட்டுக்கார் இருந்தார் எங்கே போனார் தெரியல, எல்லாரும் எங்கேயோ போனாங்க. ஆனால் மற்ற மதம்லாம் செத்த பின்னாடி இந்த நிலையை அடைஞ்சிட்டாருன்னு சொல்லி யாரை கட்டிடுவான். ஆனால் நம்மால் ஜீவன் மூத்தன். ஜீவன் மூத்தர்னா வாழும்போதே முத்திடா, வாழும்போதே முத்தி, வாழும்போதே முக்தி அடைகிறவங்களை தான் ஜீவன் மூத்தன்னுவாங்க. செத்த பின்னாடி கிடையாது. இதுதான் சம ரூட்டு நம்ம சைவத்திலே.
செத்த பின்னாடி கிடையாது, வாழும் போதே அந்த பிராக்டிஸ். டாக்டருக்கு படிக்கிறாங்கங்க 4 வருஷம். முதல் வருஷம் படிக்கும்போது அவனை ஏதோ டாக்டர் படிக்கிறாங்கன்றாங்க. 2வது டாக்டர். 4வது வருஷம் படிக்கும்போது அவனை உண்மையிலே டாக்டர்னு கூப்பிடுவாங்க. சார் டாக்டர் சார்னுவாங்க. 4வது வருஷம் படிப்பு கடந்துட்டார். 4வது வருஷம் படிக்கும்போது அவருக்கு மரியாதையின் பேர்லேயே அவர் படிச்சிருக்கிறாருன்ற பேரில் டாக்டர்னு கூப்பிடுவாங்க. 4வது வருஷம் படிப்பை முடிச்சுட்டு அவர் ஒருத்தர்கிட்ட ப்ராக்டிஸ் போவார். அப்போ ப்ராக்டிஸ் போய் எல்லா நுட்பங்களையும் கற்றுக்கும் போதும் டாக்டர் தனியாக வந்து மருத்துவம் நடத்துகிறாரு பாருங்க ஒரு துறைக்கு. அப்போ பரிபூர்ணத்துவ டாக்டர். அருளாளர்கள் நம்ம எல்லாரையும் சொல்லிவிடக்கூடாது. அருளாளர்கள் ப்ராக்டிஸ் கேட்டகரி. 4வது வருஷம் படிக்கிறதுலேருந்தே அருளாளர்கள் வந்துடுவாங்க. 4வது வருஷம் படிக்கிறவனும் அருளாளர், ப்ராக்டிஸ் எடுக்கிறார் பாரு அவரு அருளாளர். அப்போ மெய்யான டாக்டர் யாருன்னா அந்த நிலையை அடைந்தவர்கள். இப்போ ஜீவன் மூத்தர்கள் இவங்களாம் வாழும்போதே அந்த நான் சொன்ன இல்லைங்க 30 ஆண்டு காலம் அவர் அப்படியே அந்த நெற்றியிலேயே கூடி அந்த சிவத்தை தன் உடம்புல அப்படியே அனுபவித்து அந்த ஆன்மா யாரும் பெற முடியாத புது புது அனுபவங்களை அதை அனுபவிக்கும் பாருங்க. அப்போவே அது ஜீவன் மூத்த நிலையை அடைஞ்சிச்சு. அங்கே போய் பெற வேண்டிய ஆனந்தம் இல்லை, இங்கிருந்தே அந்த ஆனந்தத்தை பெற்றுக்கொள்கிறது. ஐயா டைம் இருக்குதாம்மா? திருவாசகத்தில் திருப்பள்ளி எழுச்சியில் கடைசி பாட்டு சொல்லுங்க. சொல்லுங்க, முழுசா சொல்லுங்க. ஐயா திருவாசகத்தில் திருப்பள்ளி எழுச்சியில் 10வது பாட்டு மாணிக்க வாசகர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா அதில் மாற்று கருத்து உண்டா? மாணிக்க வாசகர் என்ன சொல்கிறார் தெரியுமா? புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவன் உய்ய கொள்கின்ற ஆரென்று நோக்கி திருப்பெருந்துறை உரை வாய் திருமாலாம் அவன் விருப்பெய்தவும் மலரவன் ஆசைப்படவும் நின் அலர்ந்தமை கருணையும் நீயும் அவனியில் புகுந்தெம்மை ஆட்கொள்ள வல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தாய். இது நாயா சிம்பிளா இருக்குதே, அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். அவர் என்ன சொல்றாரு, என்ன தத்துவம், எவ்வளோ பெரிய மேட்ரை ஒரு வார்த்தையில் அடிச்சு முடிச்சுக்கிறாரு. என்ன தெரியுமா சொல்றாரு அவரு? அப்பா ஓ ஆண்டவனே, புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவன் உய்ய கொள்கின்ற வாரென்று நோக்கி திருப்பெருந்துறையுரை அவன் விருப்பெய்தவும். என்ன சொல்றாரு? அப்பப்பா அப்பா, திருமால் எங்க இருக்கிறாரு? வைகுந்தத்தில் இருக்கிறாரு. மலரவன் யாரு? பிரம்மன். திருமால் பெருமாள். மலரவன்னா யாரு? நான்முகன். இவங்க 2 பேரும் சத்தியலோகத்துக்கு அதிபதி பிரம்ம, வைகுந்தத்துக்கு அதிபதி திருமால். இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்களாம். மாணிக்க வாசகர் பதிவு பண்றாரு, இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. இதே கான்செப்டை வள்ளலார சொல்லுவார், நான் பின்னாடி சொல்றாங்க. திருமாலும் பிரம்மனும் பேசிக்கிறாங்களாம். அடடா டேய், புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமின்னு கதறான் அவன். நான் அட பாவி, பூமியில போய் நான் பிறந்திருந்தா கூட எப்படியாவது தவங்கியும் சிவபூஜை ஏதோ பாட்டுக்கிட்டு பாடி அந்த நிலையை அடைஞ்சிடலாம். என்ன தூக்கிட்டு வந்து சத்தியலோகத்தில் போட்டான், என்ன தூக்கிட்டு வந்து வைகுந்தத்தில் போட்டு காலம் வீணா போதே. அவமே இந்த பூமி நான் வேஸ்ட்டாக போதடா என் காலம், நான் சும்மாவே படுத்துக்கின்னு நான் சும்மாவே நிட்டை கூடி இங்கிருந்து அந்த நிலையை முக்தி அடைய முடியாதுடா. நான் எவ்வளோதான் ஜபம் பண்ணாலும் சத்தியலோகத்திலேருந்து இங்கிருந்து இந்த ஆன்மா முக்தி அடைய முடியாது. மறுபடியும் பூமியில் தூக்கின்னு வந்து போட்டு என்னை அங்கேருந்து அனுப்புவான். அவமே இந்த பூமி தேவையில்லாத போட்டு புவனியில் போய் பிறவாமையில் நாளெல்லாம் போக்குகின்றோம்.
வீணா போதுரா என் காலம்னு கதறான் பெருமாளும் பிரம்மாவும். நம்மளுக்கு இந்த பிறவியை கொடுத்துட்டு ஒரு நிமிஷம் அவர் நினச்சி வழிபாடு செய்கிறதுக்கு வழி இல்லை, வாய்ப்பு கிடைக்கலன்னு கதறாங்க பெருமாளும் பிரம்மனும். என்ன போய் மனுஷனா போட்டுருந்தா கூட பரவாயில்லையே, என்ன எதுக்குடா இங்கே படுக்க வச்சுட்டு உட்காந்துக்கிறேன், என்ன எதுக்குடா இந்த மலர் கொடுத்துட்டு உட்கார வச்சுக்கிறேன், நான் படைச்சேன்னு பேரோட போச்சு. அங்கே அவங்களால அற்புதமாக அந்த ஆனந்த பெருக்கு ஊற்றெடுத்து பொங்கி நிரம்பி ததும்பி வழியுது. ஐயோ, இந்த தேகம் விழும் முன் புசித்திடுவீர்ன்றார். அப்படி உடம்பு விட்டு போறதுக்குள்ள இதை அனுபவிச்சிடறான்றார். இல்லைன்னா மறுபடியும் மனுஷ பிறவி கிடைக்குமான்னு தெரியாது. ஏமா, இந்த உடம்பு உயிரை விட்டு நீங்குற வரைக்கும் அதுக்குள் எப்படியாவது சிவனுடைய அருளை பெற்றுடணும், எப்படியாவது பெற்றுடணும். மறுபடியும் கிடைக்குமான்னு தெரியாது. தாயுமானவர் கதறுகிறார், வள்ளல் பெருமான் கதறுகிறார். வள்ளல் பெருமான் யோகத்தில் அப்படி போனார்னா நான் சொன்ன அதே 2 பேர் கதறான். மலரவன் பிரம்மதேவர் ஜபம் பண்ணினே அடடா நரன் போகிறானேன்றாராம். பெருமாள் நான் இல்லை எப்பா, எங்க தனிப்பட்ட கருத்து இல்லை, அத்தனையும் திருவருட்பாவும் திருவாசகத்தை வச்சு சொல்கிறேன். படுத்துக்கிட்டு பெருமாள் நரன் பல்ல கடிக்கிறாராம். நரன் போகிறானே, நம்மளால போக முடியலையே, வேஸ்ட்டாக காலம் போதில்ல. அங்கே இன்பமோ துன்பமோ அனுபவித்து இந்த பிறவியில் அந்த நிலையை அடைய முடியும்னா மனித பிறவி ஒன்றிலே மட்டும்தான் இந்த நீங்கள் இப்போ நினச்சா முக்தி அடையலாம். இந்த பிறவியில் மனித பிறவி மட்டும்தான், பிறவிகள் எல்லாத்துக்கும் நான் சொல்லலை. மற்ற உயிரினங்களோ முக்தி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். திருமாலே கிடைக்கல, திருமாலுக்கு கிடைக்காது. திருமாலுக்கு அங்கேருந்து பெறணும்னா கஷ்டம். சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் ஆகி டிஜிபி ஆகி தாசில்தார் ஆகி அதுக்கு மேலே ஒரு கேட்டகரி அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆகி அசிஸ்டன்ட் ஐஏஎஸ் ஆகி அதுக்கப்புறம் ஐஏஎஸ் ஆகி போகும்போது 1.5 மாதம் அதோட ரிட்டையர்மெண்ட்டு. ஐஏஎஸ் படித்து எக்ஸாம் எழுதினா டைரெக்டாக ஐஏஎஸ். இது எப்படி இருக்குது? சின்ன கேட்டகரியில் படிச்சுட்டு பாஸ் ஆகி அதுக்கு அடுத்து அந்த கேட்டகரி போய் அதில் உழைச்சி அசிஸ்டன்ட் இதுவாக செய்து ஐஏஎஸ் உட்காந்து 1.5 மாதம் கூட ஆகுது. ஐயா உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் ஐயான்னிடும். அட பாவிகளா, இப்போ தானடா இவ்வளோ பாடுபட்டு இந்த இடத்துக்கு வந்தேன், அதுக்குள்ளே 1.5 மாதத்தில் ரிட்டையர்மெண்ட்டான்னு எழுதி கொடுத்துட்டு வருவான். இதே எப்படி இருக்குது? டைரெக்டாக படித்தான் ஹை கிளாஸ் நல்லா அருமையாக படிப்பு எழுதி பரீட்சை எழுதி டைரெக்டாக ஐஏஎஸ்ஸாக போய் உட்காருது. எப்படி இது? 58 வருஷம் அனுபவி ஐஏஎஸ்ஸா. மனித பிறவி பெற்றவர்கள் இங்கிருந்து அந்த ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுற மாதிரி இதே பிறவியில் முக்தி அடைஞ்சிடலாம். திருமால் பிரமன் போன்றோர் அந்த பதவியிலிருந்து போகிறது என்பது அவ்வளவு கடினம், பெற முடியாது. 11:45 சிவபூஜைக்கு தயார் பண்ணுங்க, தண்ணி எடுத்து வச்சுணுமா. அதனால விழுமுன் புசித்திருவோம் சேரவாரும் ஜெகத்தீரேன்னு சொல்லி நம்ம தாய் மாணவரும் வள்ளல் பெருமானும் கதறுகிறார். 12 பண்ணி சிவபூஜையை நிறைவு செய்து நாம் தொடர்ந்து சிந்திப்போம். எல்லாரும் சிவபூஜை பண்ணலாம். இன்றைக்கி மகா சிவராத்திரி, அற்புதமான திருநாள். இன்றைக்கி சிவபெருமானுக்கு செய்வது குருநாதருடைய 192வது குரு பூஜை விழா, குருவுக்கு செய்கின்ற பூஜை, மேலும் மாகேஸ்வர பூஜை 3மே நிகழக்கூடிய தருணத்திலே அனைவரும் வந்திருக்கிறோம். இதெல்லாம் எவ்வளோ பேர் பண்ணியிருக்கிறோம், எல்லாமே குரு அருள் திருவருள்.
சிவராத்திரிக்கு இன்னைக்கு 4 காலம் சிவ பூஜை செய்கிறவங்களும் இது போனஸாக 5வது காலம் இது. சிவசிதம்பரம் நல்லதுங்க. என்னதுங்க சிவசிவா எல்லாருக்கும் இருக்குமா ஐயா? ஐயா நம்ம ஐயா ஒருத்தர் நால்வருடைய புகைப்படமும் நமசிவாய மந்திரமும் தருகிறார். பெற்றுக்கொண்டு எல்லாரும் வீட்டில் வச்சுக்கலாம். ரொம்ப நல்லதுங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். ஆமாங்க. அப்படி இந்த பாருங்க என்ன நான் சொல்றது பாருங்க, குரு லிங்க ஜங்கமம் செய்கிற வேலை இதெல்லாம். குரு பூஜை, லிங்கத்துக்கு இன்னைக்கு சிவராத்திரி, ஜங்கமம். இப்போ அடியார் அந்த எல்லாரும் ஒன்று கூடியிருக்கிறோம் பாருங்க, இதுதான் ஜங்கம வழிபாடு. இது கிடைக்கணும், அவ்வளோ சாத்தியமாக கிடைச்சிடாது சத் சங்கம்ன்றது. அந்த சத் சங்கத்தில் நம்ம வந்து கலந்து கொண்டு நம்ம வந்து சிறப்பு வருது. ரொம்ப எல்லா விதத்துலையும் நன்மை. அமைதியாக இருக்கும். 12 மணிக்கு முன்னாடி பேசின பல விஷயங்கள், நுட்பமான விஷயங்கள் இன்னைக்கு குருநாதர் தந்துருக்கிறார். வந்து கேட்டிருந்தவங்களுக்கு பரவாயில்ல, கேட்காதவங்க யூடியூப் சேனலில் வரும், நாங்கள் அந்த காணொலியை போடுறோம், அதில் கேளுங்க. நிறைய விஷயங்கள், மிக நுட்பமான நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தோம் இன்றைக்கி. அது எல்லாமே அதில் வந்து கிடைக்கும். நீங்கள் எல்லாருமே அதை 12 மணிக்கு முன்னாடி பேசுனது வந்து வரும், அதை போட்டு கேட்டுங்க. அதன் பிரகாரம் இன்றைக்கி நம்ம வந்து அதான் நான் சொன்னேன் இல்லைங்கம்மா, சுத்த தேகம், பிரணவ தேகம், ஒளி தேகம், இந்த 3 அந்த ஆன்மா இருக்கும்போதே பெற்றுவிடணும். சேரவாரும் ஜெகத்தீரே, காக்கை கூட அந்த கறந்து கூப்பிடுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா. இந்த தேகம் விழுமுன் புசித்திடுவோம். ஏன்னா நம்மளதுல ஒண்டி தான் அந்த ஜீவன் மூத்தர் அப்படின்னு ஒன்று நிலை இருக்குது. ஜீவன் இருக்கும்போதே அந்த மூத்தர் அந்த நிலையை அடையக்கூடிய ஒரு தன்மை நம்ம சைவ சமயத்துக்கு உண்டு. அதை கண்டிப்பாக யார் பின்பற்றுகிறார்களோ அவங்களுக்கு சாமி வந்து வாழும்போதே அந்த நெறியை கொடுத்துருவார். அப்படி வாழும்போதே அந்த நெறியை பின்பற்றி அடைகிறவர்கள் தான் ஜீவன் மூத்தர்கள். வாழும்போதே சிவத்தை உணர்ந்துருவார்கள். அந்த சிவம் அவங்ககிட்ட இருந்து அந்த ஆனந்தத்தை பறிக்க கொண்டிருப்பார்கள். அந்த சிவானந்த வெள்ளத்திலே மூழ்குவார்கள். இறுதியா அந்த உடம்பை விட்டுட்டு போகும்போது அந்த பரமுர்த்தியை அடைஞ்சிருவார்கள். இகத்திலேருந்தே அப்படி தாவும் போதே பரமுர்த்தி அடைஞ்சிருவார். ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகிற மாதிரி, ஒரு படியாக வராத எழுதி பாஸ் ஆகிற மாதிரி அந்த நிலை இருக்கும்போதே பெற்று வருவார்கள். ஆன்ம அனுபூதி பெற்றவர்கள், அது ஆன்ம அனுபூதி பெற்றவர்கள். இப்போ இன்னைக்கு வந்து ஒரு சில நுணுக்கங்களை நான் சொல்லித்தரேன், அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்க. சுத்த தேகம், பிரணவ தேகம், ஒளி தேகம் 3 உண்டு. இதை சுத்த தேகமாக மாற்றக்கூடிய ஒரு வித்தையை திரு அருட்பிரகாச வள்ளலார் வந்து சொல்லி கொடுத்துருக்கிறார். அருட்பிரகாச யோகம். நம்ம உடம்ப சுத்த தேகமாக மாற்றிக்கொள்வதற்கு ஒரு சின்ன யோகம் தான். ஒரு 3 நொடி 4 நொடியில் அதை எல்லாருமே எளிமையாக பிடிச்சிக்க முடியும். அதை சொல்லித்தரேன். அதை பிடிச்சிக்கொண்டு தினசரி நீங்கள் அதை செய்துனே வந்தீங்கன்னா ஒரு நாள் நம்மளை அறியாமையே அது சுத்த தேகமாக மாறிடும். இன்னைக்கு வந்திருக்கிறவங்களுக்கு அந்த பயிற்சி நான் சொல்லித்தரேன். சிவராத்திரி அற்புதமான திருநாள். எல்லாருமே சிவ பூஜை பண்ணுங்க. எல்லா அடியார்களும் சொல்றது அதுதான்மா. எல்லா அடியார்களும் சொல்றது அதுதான். ஏதாச்சும் ஒரு சிவலிங்கம் வாங்கிக்கோங்கம்மா. ஏதாச்சும் ஒரு லிங்கம். நம்ம ஊரில் செம்பாகத்துக்கு சொல்ல வேணும், நிறைய எல்லார் வீட்லேயும் லிங்கம் இருக்கும். விநாயகர் இருப்பார். ஒரு லிங்கம் வாங்கிக்கோம்மா. சிவ பூஜையை எவ்வளோக்கு எவ்வளோ செய்கிறீங்களோ, ஒரு நாளைக்கு ஒரு தரமாவது நீங்கள் சிவ பூஜை பண்ணிங்கன்னா உங்களை அவரே வழி காமிச்சிடுவார். சிவ பூஜை பண்ணாதானே, சத்தியம் சொல்கிறேன், சிவ பூஜை பண்ணாதான் அந்த நிலையே கிடைக்கும். சிவ பூஜை பண்ணாமல் அந்த எட்ட முடியாது, அந்த அச்சீவ் பண்ண முடியாது. ஏன்னா நம்மளே அற்புதமாக வள்ளலார் சொல்லுவார், என்ன பாவம் செய்தேனோன்னு 44 பாவங்கள் சொல்லுவார். ஐயோ பாவி உடம்பு எடுத்தேனே. பெரிய பெரிய பாவங்கள் செய்தவனுக்கெல்லாம் நீ அந்த அருள் கொடுத்தாய் என்று, பசங்களை அமைதியாக சொல்லுங்க. பெரிய பெரிய பாவங்கள் செய்த பாவிகளுக்கெல்லாம் நீ அருள் செய்த என்று நான் வந்து கழித்திருந்தேன். எனக்கும் செய்திருவார் எப்படியும் அப்படின்னு சொல்லி நான் வந்து கழித்திருந்தேன். ஆனால் என்னளவில் நீ சூது வைத்தாய் எனில் நான் எங்குருவேன், யாருக்கு குறைப்பேன்.
அப்படின்னு சொல்லி வள்ளல் பெருமான் கேட்பார். நான் என்ன அளவில் நீ சூது வச்சுட்டியே, நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன், நான் இப்படி எனக்கு எப்படி பாவி உடம்பு எடுத்தேனேன்னு சாமி வந்து 44 பாவங்களை குறிப்பிடுகிறார். 44 பாவங்களை லிஸ்ட் போட்டு தரார் வள்ளல் பெருமான். 44 பாவம் அவர் செய்ததா குறிப்பிடுறார். அதுதான் ஹைலைட். சாமிகள் செய்யலை, ஆனால் நம்மளை சார்ந்து சொல்லுவாங்க, நம்மளை சார்ந்து அவங்க வந்து குறிப்பிடுவார்கள். நல்லோர் மனதை நடுங்க செய்தேனோ, நட்டாற்றில் கையை நழுவ விட்டேனோ, நல்லோர் மனதை நடுங்க செய்தேனோ, நட்டாற்றில் கையை நழுவ விட்டேனோ, வலிய வழக்கிட்டு மானம் கெடுத்தேனோ, வரவு போக்கொழிய வழி அடைத்தேனோ, வலிய வழக்கிட்டு மானம் கெடுத்தேனோ, வரவு போக்கொழிய வழி அடைத்தேனோ, தானம் கொடுப்போரை தடுத்து நின்றேனோ, தர்மம் பாராது தண்டம் செய்தேனோ, மனம் ஒத்த நட்புக்கு வஞ்சகம் செய்தேனோ, மண்ணோரம் பேசி வாழ்வழித்தேனோ, குடிவரி உயர்த்தி கொள்ளை கொண்டேனோ, குடிக்கின்ற நீருள்ள குளத்தை தூர்த்தேனோ, குடிவரி உயர்த்தி கொள்ளை கொண்டேனோ, குடிக்கின்ற நீருள்ள குளத்தை தூர்த்தேனோ, ஏழைகள் வயிறு எரிய செய்தேனோ, ஏழைகள் வயிறு எரிய செய்தேனோ, இறப்போர்க்கு பிச்சை இல்லை என்றேனோ, இறப்போர்க்கு பிச்சை இல்லை என்றேனோ, பசித்தோர் முகத்தை பாராதிருந்தேனோ, பகை கொண்டு அயலார் பயிரழித்தேனோ, தானம் செய்வோரை தூஷணம் பேசினேனோ, சிவனடியாரை சீறி வைதேனோ, கற்பழிந்தவளை கலந்திருந்தேனோ, கணவன் வழி நடப்பவளை கற்பழித்தேனோ, காவல் கொண்டிருந்த கண்ணியை அழித்தேனோ, கர்ப்பம் அழித்து கழித்திருந்தேனோ, தானம் கொடுப்போரை தடுத்து நின்றேனோ, சிவனடியாரை சீறி வைதேனோ, தாய் தந்தை வழி தள்ளி நடந்தேனோ, என்ன பாவம் செய்தேனோ, என்ன பாவம் செய்தேனோ, என்ன பாவம் செய்தேனோ, என்ன பாவம் செய்தேனோ. 44 பாவம் வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார். நல்லோர் மனதை நடுங்க செய்தேனோ, நடுங்க வச்சா போச்சு. நல்லவங்க மனதை நடுங்க வச்சாலே பாவம். நல்லோர் மனதை நடுங்க செய்தேனோ, நட்டாற்றில் கையை நழுவ விட்டு நான் காப்பாத்திடுறேன் கவலைப்படாத அப்படின்னு கை விட்டுருவான். நட்டாற்றில் அவன் நம்பி நின்றுப்பான், ஐயோ என்னை எப்படின்னா காப்பாத்திடுவார். நட்டாற்றில் கையை நழுவ விட்டேனோ, வலிய வழக்கிட்டு மானம் கெடுத்தேனோ. உங்க மேல தப்பே இருக்காது, உன்னை மானத்தை வாங்குறேன் பார் அப்படின்னு வழக்கிட்டு உங்க மானத்தை வாங்குறது. வலிய வழக்கிட்டு மானம் கெடுத்தேனோ, வரவு போக்கொழிய வழி அடைத்தேனோ, பொது மண்டபத்தை போய் இடித்தேனோ, பட்சியை கூண்டில் பதக்கடைத்தேனோ. பட்சியை பிடிச்சி கூண்டில் போட்டுக்கிறது பாவம், சாமி சொல்றார். பட்சியை கூண்டில் பதக்கடைத்தேனோ, பெரியோர் பாட்டில் பிழை சொன்னேனோ. பெரியவங்க எழுதின பாட்டில் மாணிக்காசர்னா இப்படி எழுதுகிறாரு, இந்த இடத்துல இப்படி இருக்கலாமேன்னா தூக்கி மூடுவாங்க முதல்ல. பெரியோர் பாட்டில் பிழை சொன்னேனோ, தானம் கொடுப்பவரை தடுத்து நின்றேனோ. அங்கே அவங்ககிட்ட தராதுங்க, ஏமாத்திடுவான் பிராடு பையன், அது கொடுக்காதீங்க, அவ்வளோ பெரிய பாவம். தானம் தடுப்பவரை தடுத்து நின்றேனோ, தர்மம் பாராது தண்டம் செய்தேனோ. 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கி அப்படியே வச்சிருப்பான். ஏப்பா அன்னதானம்பா, அன்னதானமாவது ஒரு ஃபோன் வரும், ஹலோ ஏதோ ஒரு யாருன்னே தெரியல, புது நம்பரில் ஒரு பொண்ணு பேசுதே, உங்களுக்கு பழைய காலேஜ் ஃப்ரெண்டுங்க நான். அப்படியா, எனக்கு யாருன்னே தெரியல, உங்க கூட தான் படித்தேன், எனக்கு அர்ஜென்ட்டாக காசு தேவைப்படுது, ஒரு 2000 ரூபாய் அனுப்புனீங்க நல்லா இருக்கும். அப்படியா, உன் நம்பரை சொல்லு, இதுவா அனுப்பிடுறேன்னு. அன்னதானமாவது இதுவானுவேன், எங்கேயோ போய் தேவையில்லாத காசு விடுவான். தர்மம் பாராது தண்டம் செய்தேனோ, மனம் ஒத்த நட்புக்கு வஞ்சனை செய்தேனோ. நல்ல நட்பா இருப்பான், அவனுக்கு பின்னாடி அவனுக்கே குழி அரைப்பான், நண்பனுக்கே. மனம் ஒத்த நட்புக்கு வஞ்சகம் செய்தேனோ, மண்ணோரம் பேசி வாழ்வழித்தேனோ. தேவையில்லாத பேசி பேசி வாழ்வு அழிந்து போகுது. சிவனை பேசுறது இல்லை யாரும். அந்த நாடகத்தில் என்ன ஆச்சு தெரியுமா, அவனே கற்பனை கதை எடுக்கிறான்.
மண்ணோரம் பேசி வாழ்வழித்தேனும். அது மாதிரி 44 பாவம் 44 நாள் சொல்லணும். அதை அவ்வளோ பெரிய லிஸ்ட் இருக்குது. அப்படி என்ன பாவம் செய்தேனோ இந்த பாவி உடம்பு எடுத்தேனேன்னு வள்ளல் பெருமான் கதறுகிறார் இல்லையா. இந்த பாவி உடம்பை பரிசுத்தமாகக்கூடிய யோகம் இன்னைக்கு நான் சொல்லித்தரேன். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு உங்களுக்கு பலமே எதுன்னா சிவபூஜை தான். ஐயா எல்லாரும் சிவலிங்கம் வாங்கிக்கோங்க, எல்லாரும் சிவபூஜை செய்யுங்க. தெரிஞ்சு தெரியாமல் அறிந்து அறியாமல் செய்த அத்தனை பாவங்களும் பூன் ஊதி தள்ளுற மாதிரி சிவபூஜை தள்ளிடும். இதுக்கு முன்னாடி செய்தது எத்தனையோ ஜென்மங்களை செய்தது. அடுத்த கேட்டகரிக்கு உங்களை அனுப்பக்கூடிய ஒரு சக்தி எதுக்குன்னா லிங்கத்துக்கு தான் உண்டு. சிவலிங்கத்துக்கு ஒரு டம்ளர் தண்ணி, ஒரே ஒரு டம்ளர் தண்ணி போதும், ஒரே ஒரு பூ போதும். சிவாய நம்மன்னு போடு, அவ்வளோதான். உனக்கு அன்றைக்கு பொழுது நீ என்ன வேலை வேணாலும் பண்ணிங்க. ஒரு டம்ளர் தண்ணி ஒரு பூ போதும். அதுவும் உச்சி காலமாக இருந்ததுன்னா உங்களை ஓன்னு உயர்த்திடுவார். 12 மணி சிவ பூஜையை தவறவே விடாதீர்கள். ஒருவேளை நான் கம்பெனிக்கு போகிறேன், எனக்கு சூழ்நிலையில் லிங்கம் வச்சு பண்ண முடியலன்னா ஒரு டம்ளர் தண்ணியை சிவாய நம்மன்னு சொல்லி உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மலிங்கத்துக்கு தண்ணி ஊற்றுற மாதிரி ஊற்றிங்க. ஏம்மா நீங்கள் பண்ணுங்க, அதனுடைய விஷயம் உங்களுக்கு தெரியல. கண்ணப்பர் 12 மணிக்கு பூஜை பண்ணி தான் 6 நாளில் அடைஞ்சார். வெடிகாலம் 4:30 மணிக்கு தூங்கி எழுந்து பல்லு வளைக்குன்னு சிவகோச்சியரையார் குடும்பியெல்லாம் முடிஞ்சுக்கின்னு ஓடி போய் சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ணார். சாமி அருள் கிடைக்கல. ஏன்னா தானோன்னு எப்பயோ எழுந்து போய் பல்லு கில்லு வளர்க்காம வாயில் தண்ணி எடுத்துட்டு வந்து 12 மணிக்கு பூஜை பண்ணி 6 நாளில் கோல் அடித்தார் கண்ணப்ப நாயனார். கோவில்லையே 6 காலத்தில் கண்டிப்பாக உச்சி காலம் 12 மணிக்கு பண்ணணும். அதுக்கு தான் உச்சி காலம்னே பேர். 12 மணிக்கெல்லாம் முன்னாடியே பூஜை முடிச்சா உச்சி காலம் கிடையாது. அர்த்த ஜாமம் நைட்டு 12 மணிக்கு பண்ணணும். அப்போ நம்ம இந்த காலத்தில் அர்த்த ஜாமம் 8 காலெலாம் பண்ணுறாங்கன்னா கடைசி பூஜைன்னு சொல்லிடணும், அர்த்த ஜாமன்னு சொல்லக்கூடாது. பூஜையோடைய கடைசி பூஜைன்னு சொல்லிடணும். நீ அர்த்த ஜாமன்னா 12 மணிக்கு பண்ணணும். உச்சி 12க்கு உச்சி காலம். உச்சி டைமில் உடம்போட ஆன்மா ஒடுங்கும், ஆன்மாவோட சிவம் ஒடுங்கும். அந்த நேரத்தில் நீ பண்ணினா ஈஸியாக பிடிச்சிடலாம் சாமி. கரெக்டாக உண்டிகோல் அடிக்கிற கதை. சிவனை குறிப்பாத்து தட்டினோன்னா எளிமையாக விழுவார். அது எப்படின்னா 12 மணி பூஜை. 12 இரவாகினும் சரி, 12 மதியம் ஆகினும் சரி, 12 பூஜை. அந்த சிவ பூஜையை எக்காரணத்து கொண்டும் விட்டுறாதீங்கயா. சிவ பூஜை பண்ணுங்க. நிச்சயமாக பொன்னம்பல சுவாமிகள்லாம் கூட சிவபூஜை பண்ணி தான் அந்த நிலையை அடைந்தார்கள். சிவபூஜை தான் மெயின். 12 மணிக்கு அதுவும் செய்கிறது என்பது அவ்வளோ ஒரு விஷயம். அது உணர்ந்தவர்கள். இப்போ 22 சத்சங்கமாக நம்ம வந்து அதில் 5வது சத்சங்கத்துலேருந்து நம்ம பண்ணுறோம். 5வது சத்சங்கத்துலேருந்து மேலே 9வதுலேருந்து மேலே வச்சு தனியாக. அதுக்கு முன்னாடி நான் வந்து 12 மணிக்கு எல்லாருமே அடியார்கள் பண்ணணும்னு சொல்லி இது நம்ம இது பண்ணோம். 9வதுலேருந்து சிவபூஜை ஆரம்பித்தோம். அதுலேருந்து இன்றைக்கி 22வது சத்சங்கம் வரலும் எல்லா அடியார்களும் வந்து பூஜை பண்ணலாம். இன்றைக்கி சிவராத்திரிமா, இன்றைக்கி இரவு கிடைக்கிறது பெரிய விஷயம். இத்தனை நாள் விட்டுனுங்க, இதை சொல்லாது போயிட்டீங்களேங்க சிவபூஜையை. இன்றைக்கி சொல்கிறீங்களேங்க, இன்றைக்கி சொன்னேன் உங்களுக்கு ப்ளஸ்ஸு. இன்றைக்கி நைட்டு ஒரு நாள் நீங்கள் பண்ணிங்கனாலே இந்த வருஷம் ஃபுல்லாக பண்ணதுடைய பலாபலன் உண்டு. இன்றைக்கி நம்மளுக்கு நைட்டு 4 காலம் பண்ணுறவங்களுக்கு இன்றைக்கி போனஸாக ஒரு காலம் எங்கேயே முடிஞ்சிடுச்சு. 5வது ஃபேன் போட்டுங்கம்மா எல்லாருக்கும். அது மாதிரி அற்புதமாக இந்த சிவராத்திரி திருநாளில் சிவபூஜை பண்ணாத யாரும் அது நிலையை அடையலை. பெருமாள், விநாயகர், முருகர், நவகிரகங்கள், அட்டத்திக்கு பாலகர்கள், முனிவர்கள், ரிஷிகள், யோகிகள், அரக்கர்கள் எல்லாருமே அம்பாலே நித்திய சிவபூஜை. இன்னைக்கு ஏகாம்பரநாதர் கோயிலுக்கு போனால் நான் ஏகாம்பரநாதரை தரிசனம் பண்ணேன்னு இல்லை, அம்பாளுடைய சிவபூஜையில் நான் கலந்து கொண்டேன்னு அர்த்தம். காஞ்சிபுரம் கோயிலுக்கு போய் ஏகாம்பரநாதரை நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா நான் அப்பனை பார்த்துட்டு வரல, அம்மா சிவபூஜையில் நான் கலந்து கொண்டதா ஐதீகம். திருவானைக்கா ஜம்புகேஸ்வரர் நீங்கள் போனீங்கன்னா அம்பாள் சிவபூஜைக்கு நான் கலந்து கொண்டதா ஐதீகம். எந்தெந்த ஆலயத்தில் அம்பாள் சிவபூஜை பண்ணிக்கிறாளோ அந்த இடத்துல போய் தரிசனம் பண்ணால் அது வந்து அம்பாள் பூஜையில் கலந்து கொண்டதா ஐக்கியம். அம்பாள் சிவபெருமான் சொல்கிறார், கந்தபுராணத்தில் நம்ம பேசியிருந்தோம். காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயிலில் சாமியை அனுப்புகிறார், நீ இங்கே போய் அந்த மாமரத்துக்கு அடியில் நீ உட்காந்து சிவபூஜை பண்ணுன்னு சொல்லி அனுப்புகிறார். ஏன்னா சாமி வந்து உட்கார்ந்துருந்தாராம் கைலாயத்தில். அம்பாள் டக்குன்னு ஓடி வந்து விளையாட்டாக கண்ணை மூடிட்டாங்க. சாமியுடைய கண்ணை மூடினோடனே லோகமே இருட்டி ரொம்ப இதுவாகி போச்சு. அதனால் அந்த பாவம் ஒன்று இருக்குதுல்ல, ஏதோ ஒரு விளைவு செய்தால் அதுக்கு எதிர்வினை உண்டு. அந்த பாவத்தை போய்க்கணுமே சாமி, நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டாங்க. நீ போய் காஞ்சிபுரத்தில், சாமி சொல்கிறாரு பாருங்க, எங்கள் கைலாயத்தில் நீங்கள் அனுப்புற, நீ போய் காஞ்சிபுரத்தில் மாவடி கீழே சிவலிங்கம் வச்சு பூஜை பண்ணு, உன்னுடைய விமோசனம் நான் அங்கே வந்து அருள் பண்ணுறேன்ட்டார். அம்மா வந்து லிங்கம் களிமண்ணாலே செய்து கம்பா நதின்னு சொல்லுவோம், அந்த மாமரத்துக்கு அடியில் வச்சு லிங்கம் வச்சு பூஜை பண்ணின்னு இருக்காங்க. பண்ணின்னு இருக்கும்போதே சாமி வந்துட்டார். சாமி வந்து அனுகிரகம் பண்ணுறாரு. அம்மா கேட்குறாங்க, சாமி நான் பூசையே முடிக்கலையே சாமி, நடுவிலே வந்துட்டிங்களே. நம்ம சாமி கருணையானவர். பூஜையை நான் முடிக்கல, நடுவிலே வந்துட்டிங்களே சாமினார். சாமி சொல்கிறாரு, நின்பால்
நம்பால் நின் பூசை என்றும் முடியாது. நீ அன்னைக்கு முடிச்ச பின்னாடி நான் வந்து உனக்கு அருள் பண்ணுறது. பூஜைன்னா முடியணும், முடிஞ்சால் வந்து அருள் பண்ணணும். உன் பூஜை என்னைக்கும் முடிய போகிறதில்ல. அதனால் நான் நடுவில் வந்து உனக்கு அனுகிரகம் பண்ணாதான் ஆச்சுன்னு சொல்லி சாமி அனுகிரகம் பண்ணிட்டு போன தலம் காஞ்சி ஏகாம்பரநாதர் தலம். இப்போ கும்பாபிஷேகம் ஆச்சு. அதனால் அந்த தலத்துக்கு நம்ம போய் வந்தோம்னா அம்பாளுடைய சிவ பூஜையில் நம்ம கலந்து கொண்டதாக. ஏன்னா அம்பாள் சாமியை சொல்லிட்டார், என்னைக்கும் அம்பாள் உன்னுடைய பூஜை முடியாதுன்னு. இன்றைக்கி நம்ம அங்கே கோயில் போனால் அம்பாள் பூஜையில் நம்ம கலந்து கொண்டதாக இருக்கும். அம்பாலே டெய்லி பூஜை பண்ணி பாவத்தை கழிச்சிக்கிறான்னா எதுக்கு? அந்த கண்ணை மூடின பாவத்துக்கு. நம்ம எதை மூடி வச்சுக்கிறோம்? நம்ம பாவத்தை கழுவுறதுக்கு என்ன தான் பண்ணுறது? சிவ பூஜை ஒன்றே அந்த வழி. தேவேந்திரன் போய் கேட்குறான், பெரிய பாவம் பண்ணிட்டான், இந்த பாவத்தை பார்த்துக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறது? சிவ பூஜை பண்ணுன்னு அனுப்புனாங்க. சூரனை முருகர் சம்ஹாரம் பண்ணுறாரு. முருகனுக்கு என்னங்க தோஷம் வரப்போகுது? முருகனே சிவ அம்சம். திருநீர் பூசியிருந்தானா சூரபத்ம? என்னது? திருநீர் பூசியிருந்தானா சூரபத்ம? அந்த தோஷம் அவரை தொடக்கூடாதுன்ட்டு சிவ பூஜை பண்ணுறாரு 5 லிங்கம் வச்சு. அதுதான் திருச்செந்தூர் சூரனை குத்தலை, அது நடுக்கடலில் நடந்து சம்ஹாரம் பண்ண இடம். திருச்செந்தூர் சம்ஹாரம் பண்ண இடம் இல்லை. அங்கே படைகள்லாம் 1 திரண்டு அங்கிருந்து போனார்கள். கந்த புராணம் கேட்டவங்களுக்கு தெரியும். அப்போ யாரும் நிறைய பேர் கேட்கலையா? 75 எபிசோடுமா அண்ணாமா? ஐயா கேட்டுங்க, மறுவழி வரும். போட்டதுக்கே 200 பேர் தான் பார்த்துக்கிறீங்க. அதே மாதிரி திருச்செந்தூர் வந்து சம்ஹாரம் பண்ண இடம் கிடையாது. சம்ஹாரம் பண்ணிட்டு திரும்பி வந்து அந்த தோஷத்தை போக்கிக்கிறார். 5 லிங்கம் வச்சு சிவ பூஜை பண்ணுறார். பிரம்ம ஹத்தி தோஷம் முருகருக்கு பிடிக்கூடாதுன்னு சொல்லி. அவ்வளோ பெரிய முருகனே சிவ பூஜை பண்ணும்போது நம்ம சிதம்பர சாமி தாங்க போட்டார். எந்த அறுபடை வீட்லேயும் எந்த முருகர் கோயில்லையும் கிடையாது. திருப்பூர் முருகர் கோயிலில் முருகர் தச்சை கட்டியிருப்பார். திருப்பூர் முருகர் கோயிலில் முருகருக்கு தச்சை போட்ட ஒரே சாமிகள் நம்ம சிதம்பர சாமிகள் தான். ஏன்னா முருகன் சிவ பூஜை ஒன்று தாங்க வழி செய்யும். இன்றைக்கி நம்மளாம் இந்த மாதிரி பேசுகிறோம், இந்த குருநாதர் வழியில் நம்ம வந்துக்கிறோம்னா எப்படி? சிவ பூஜை தான். சிவ பூஜை தான் இந்த இடத்துக்கு இட்டுன்னு வந்துடுது. சிவ பூஜை தான் அவர் அந்த இடத்துக்கு கொண்டு போயிடுது. சிவ பூஜை தான் எங்கள் குருநாதர் அந்த இடத்துக்கு கொண்டு போயிடுது. சிவ பூஜை தான் சிதம்பர சாமிகளுக்கு வழி செய்தது. சிவ பூஜை தான் ஆதி சிவபிரகாசம் செய்தது, சாந்தலிங்கருக்கு செய்தது, குமாரதேவருக்கு செய்தது. எல்லாமே சிவ பூஜை தான். ஆத்ம லிங்கத்தை அணிந்து கொண்டு சிவ பூஜை செய்தார்கள். ஆத்மா தான் சிவலிங்கம். அது மாதிரி அந்த ஒரு லிங்கம் வாங்கிக்கோங்கம்மா. ஒரு நாளைக்கு ஒரு வேளை முடிஞ்சால் 12 மணி, இல்லைனா ஒரு நாளைக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ ஒரு வேளை இன்றைக்கி முடியலைங்க, நாளைக்கு 2 தடவையாக பண்ணுங்க. ஏன்னா அவர் கோச்சிக்க மாட்டார், நேற்று விட்டியாடான்னு. அந்த தொடர்ச்சி மிஸ் ஆகிடும். தொடர்ச்சி மிஸ் ஆகாத இருக்கிறதுக்கு நாளைக்கு 2 தடவையாக பண்ணு. அவ்வளோ குளிர்வார் பாருங்க, மொத்த வினையை போய்க்கிடுவார். நீங்கள் பண்ணுங்கள், சிவ பூஜை பண்ணுங்கள், எதிர்காலம் நல்லாயிருக்கும். இன்றைக்கி சிவராத்திரி, இன்றைக்கே தொடங்குங்க. முடியாதவங்க லிங்கம் வாங்கிக்கோங்க, வாங்கி செய்யுங்க, நல்லா இருப்பீங்க. சிவ பூஜை முடிஞ்சது. இப்போ வந்து நம்மளுக்கு டைம் நம்ம அந்த வள்ளலார் சொன்ன அந்த சுத்த தேகமாக்கக்கூடிய ஒரு யோகத்தை சொல்லிவிட்டு அப்படியே நம்ம சிவ பூஜை தீபாரத்தனை முடிச்சிடுவோம். இன்னும் பிரசாதம் வந்தா இல்லையா? வரலையா? நெய்வேத்தியம் இன்னும் வரலையா? சரிங்கம்மா. எல்லாரும் அப்படியே நேராக உட்காந்துங்க. சேரில் இருக்கிறவங்களாம் இடுப்பு தலை தோல் நேராக வச்சுங்க. கீழே இருக்கிறவங்களாம் கொஞ்சம் நேராக உட்காந்துங்க. அரிய யோகம் வள்ளலார் சொன்னது ரொம்ப சிம்பிளானது. தேகத்தை சுத்த தேகமாக மாற்றிக்கலாம். நம்ம அவரே தான், நம்ம வெங்கடேஸ்வரன். இல்லை அவரு இல்லை. யோகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு இது பண்ணிடலாம். என்னதுன்னா, இன்றைக்கி குருநாதர் குரு பூஜை, அவருடைய வடிவம் எல்லாருக்கும் தெரியும். பெரியவருடைய அப்படியே அவர் மனசில் வச்சுங்க. இப்போ நம்ம அவருக்கு பாத பூஜை பண்ணிவிடும். பாத பூஜை பண்ணிவிட்டு குருவுடைய சங்கல்பத்தோடு எல்லாருமே இப்போ குருநாதரை போய் தொட போகிறோம். அங்கே போய் லிங்கத்தை தொட்டால் தான், இங்கே வந்து படத்தை தொட்டால் தான் அவரை தொட்டதாக கிடையாது. அகத்தில் தொட்டால் தான் அவருக்கு பிடிக்கும். இப்போ அகத்திலேருந்து அவரை பிடிக்கலாம். முதல் குருவுக்கு திருவடி பூஜை செய்கிறோம். அப்படியே நேராக நம்ம வந்து சுத்த தேகமாக நம்ம இது பண்ணிக்கலாம். எல்லாரும் கண்ணை மூடிட்டு அவர் அப்படியே உட்காந்துங்க. தோல் தலை இடுப்பு நேராக இருந்தால் அது சீக்கிரம் இதுவாகும். எல்லாருடைய கவனத்தை பூர்வ மத்தியில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம குருநாதருடைய வடிவத்தை அப்படியே உள்ளே வாங்கிக்கோங்க. இன்றைக்கி 192வது மகா குரு பூஜை விழாவில் பொன்னம்பல சாமிகள் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் எங்களுடைய அகத்துக்கு வரணும். சுவாமிகள் இப்போ வந்து நம்மளுடைய அகத்துக்குள்ளே வந்துட்டார் பொன்னம்பல சுவாமிகள். அவரே அப்படியே ஒரு ஆசனம் போட்டு அவரை அமர வைக்கிறோம்.
நாக்காளி மாதிரி இருந்தால் கூட வசதி, ஏன்னா பாத பூஜைன்றதுனால. பொன்னம்பல சுவாமிகளுடைய திருவடிகள் அப்படியே தொட்டு வணங்கி நம்ம ஒரு தாம்பலத்தில் வச்சுக்கிறோம். கங்கை நீர், காவிரி நீர் போன்ற புனித தீர்த்தங்களினாலே அவருடைய திருவடியை அப்படியே நீர் விட்டு திருவடிக்கு பூஜை செய்கிறோம். சாமிகள் நின்று கொண்டு நம்மளை அப்படியே அனுக்கிரகம் பண்ணுறார், நம்மளை பார்க்குறார், திருநோக்கு செய்கிறார். உள்ளன்போடு அவருடைய திருவடிக்கு நீர் விடுறோம். பொன்னம்பல சுவாமிகளுடைய திருவடிக்கு பசும் பாலினாலே நம்ம இப்பொழுது அபிஷேகம் பண்ணுறோம். பொன்னம்பல சுவாமிகளுடைய திருவடிகளை மறுபடியும் நீரினாலே விளக்குகின்றோம். சுவாமிகளுடைய பாதத்திலே மஞ்சள் தடவுகிறோம். அவருக்கு அந்த மஞ்சள் தடவிய இடத்துல குங்குமம் பூசுகின்றோம். அற்புதமான வாசனை பூக்களை அவருடைய திருவடியிலே போடுகிறோம். சாமிகளுக்கு விலையுயர்ந்த ஒரு பட்டு வஸ்திரத்தை நம்ம அவருக்கு அங்க வஸ்திரமாக மேலே அணிவிக்கின்றோம். சாமிக்கு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மாலையை வாங்கி அவர் கழுத்தில் அணிவிக்கிறோம். சுவாமிகளுக்கு வெத்தலை பாக்கு தாம்பழம் வச்சு தேங்காய் உடைச்சு இப்போ அவருக்கு நம்ம நைவேத்தியம் பண்ணுறோம். சுவாமிகளுக்கு கற்பூர ஆராதனை செய்கின்றோம். அந்த ஆராதனையை தொட்டுக்கொள்கின்றோம். சுவாமிகளுடைய திருவடியை அப்படியே பிடிச்சி நம்ம தலை மேலே வைத்துக் கொள்கிறோம். என்ன வேணுமோ உங்களுக்கு கேளுங்க மனசுக்குள்ளேயே. குருநாதா, எனக்கு இந்த ஆண்டுக்குள்ள இந்த ஏதோ ஒரு நிபந்தனை வைங்க, அது நிச்சயமாக அடுத்த ஆண்டுக்குள்ளே கைகூடி வரும். ஏன்னா இப்போ குருநாதர் உங்கள் திருவடி உங்கள் தலை மேலே இருக்குது. கண்ணீர் விட்டு கதறலாம் அவருடைய திருவடியில். குருநாதருடைய கரத்தினாலே விபூதி வாங்கிக்கிறோம். அவர் அப்படியே ஒரு வலம் வருகிறோம். சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணுகிறோம் விழுந்து. நம்மளை அவர் ஆசீர்வாதம் செய்கிறார். எழுந்தருளிய குருநாதருக்கு நன்றி தெரிவிக்கின்றோம். அப்படியே மெல்ல கண்ணை திறக்கலாம். நம்ம குருநாதர் வந்தாரா? குருநாதருக்கு இப்போ நம்ம இருந்த இடத்துல எல்லாருடைய அகத்திலும் அவர் எழுந்தருளி நம்மளுக்கு திருவடி பூஜை பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம இந்த சுத்த தேகமாக மாற்றக்கூடிய ஒரு யோகத்தை இப்போ நம்ம செய்ய போகிறோம். இந்த அன்பர்களை வந்துட்டோம், அந்த அன்பர்களை வந்துட்டோம். ஓம் பொன்னம்பல சுவாமி நமோ நமக, ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி நமோ நமக, ஜெய ஜெய பொன்னம்பல சுவாமி நமோ நமக, சர்க்குரு பொன்னம்பல சுவாமி நமோ நமக. ஓம் பொன்னம்பல சுவாமி நமோ நமக, ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி நமோ நமக, ஜெய ஜெய பொன்னம்பல சுவாமி நமோ நமக, சர்க்குரு பொன்னம்பல சுவாமி நமோ நமக. ஓம் பொன்னம்பல சுவாமி நமோ நமக, ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி நமோ நமக, ஜெய ஜெய பொன்னம்பல சுவாமி நமோ நமக, சர்க்குரு பொன்னம்பல சுவாமி நமோ நமக. ஓம் பொன்னம்பல சுவாமி நமோ நமக, ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி நமோ நமக, ஜெய ஜெய பொன்னம்பல சுவாமி நமோ நமக, சர்க்குரு பொன்னம்பல சுவாமி நமோ நமக. ஓம் பொன்னம்பல சுவாமி நமோ நமக, ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி நமோ நமக, ஜெய ஜெய பொன்னம்பல சுவாமி நமோ நமக, சர்க்குரு பொன்னம்பல சுவாமி நமோ நமக.
ஓம் பொன்னம்பல சுவாமி நமோ நமக. ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி நமோ நமக. ஜெய ஜெய பொன்னம்பல சுவாமி நமோ நமக. சர்க்குரு பொன்னம்பல சுவாமி நமோ நமக. ஓம் பொன்னம்பல சுவாமி நமோ நமக. ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி நமோ நமக. ஜெய ஜெய பொன்னம்பல சுவாமி நமோ நமக. சர்க்குரு பொன்னம்பல சுவாமி நமோ நமக. இப்போ சுத்த தேகமாக மாற்றக்கூடிய ஒரு யோகம் 12:52. இதை முடிச்சுட்டு நைவேத்தியம் பண்ணி அப்படியே அன்னதானம். அன்பர்களே, வள்ளலார் காட்டிய நெறி இது. தேகத்தை சுத்த தேகமாக மாற்றிருக்கிறார். இந்த யோகத்தை பண்ணி தான் அவர் மாற்றிருக்கிறார். முதல்ல இது கற்பனையாக இருந்தாலும் வாழ்நாளுடைய தொடர்ச்சியில் இதை தொடர்ந்து நம்ம செய்து வர இது ஒரு நாள் சாத்தியமாகும் அப்படின்னு வள்ளல் பெருமானே தெரிவிக்கிறார். அதை நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம். எல்லாரும் அதே மாதிரி அமரவும், தலை தோல் நேராக, இடுப்பு நேராக இருக்கிற மாதிரி அமர்ந்து கொள்ளவும், கண்ணை மூடி புருவ மத்தி நம்ம கொண்டு வரணும். இந்த பாருங்க, இது ரொம்ப முக்கியமான, நான் சொன்னேன் இல்லையா, நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வேன்ற மாதிரி அவ்வளோ ஒரு நுண்ணியான இடம். இந்த இடத்துல பூந்துட்டா போதும். இங்கேருந்து எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க, என்னைக்கு மழை வரும், எந்த அண்டத்தில் என்ன இருக்குதுன்னு. அவங்க பூந்து போன இடம் எல்லாம் இந்த இடம் தான், புருவ மத்தி. நிறைய பேர் புருவ மத்தினா இந்த புருவத்துக்கு மத்தின்னு நினைக்கிறாங்க. இது கிடையாது, 2 புருவத்துக்கு மத்தி. இதுதான் நம்ம பொட்டு வைக்கிறோம், சந்தனம் வைக்கிறோம், அந்த இடம். இந்த இடத்துல தான் வள்ளல் பெருமான் அந்த ஜோதியை பார்த்தது. இந்த இடம் தான் நம்மளுக்கு சிதம்பரம், சித் ஆகாசம், சித் அம்பரம் எல்லாம் இதுதான். இந்த காது வழியாக ஒரு குச்சி விட்டால் இந்த பக்கம் வரும், தலை உச்சியில் ஒரு குச்சி விட்டால் இப்படி வரும். அதற்கு சென்டர் பாயிண்ட் இது பாருங்க, சென்டர் பாயிண்ட் அதுதான் இது. அந்த சென்டர் பாயிண்ட்டுடைய நடுவுலேருந்து உள்நாக்கு தொங்கும். எங்க அந்த 2 மத்திக்கும் நடுவுலேருந்து உள்நாக்கு தொங்கும். அந்த உள்நாக்கு பின்னாடி 2 ஓட்டை இருக்குது. இந்த பாருங்க, அக் அப்படி சொல்லுங்க, அக் அக். அப்படியே கண்ணை மூடி ஒரு வாட்டி அக்குன்னுங்க. ஒரு இடத்துல ஒரு அதிர்வு வருதா பாருங்க, கவனிச்சு சொல்லுங்க. எந்த இடத்துல அதிர்வு வருதுன்னு சொல்லுங்க. அக் அக். எந்த இடத்துல அதிர்வு வருது? உள்நாக்கு தொடங்குற இடத்துல வருதா பாருங்க, உள்நாக்கு தொடங்குற இடத்துல வருதா பாருங்க. இன்னொரு வாட்டி பண்ணுங்க. எங்க இருந்து வருது? உள்நாக்கு தொடங்குற இடத்துல. அதுதான் சிதம்பரம். அந்த இடம் தான் சித் அம்பரம். அதுதான் அண்ணாமலை. அங்க ஏத்துற ஒளி தான் இங்க தெரிய போகுது. அந்த அக் அப்படின்னு சொல்லும் போது அழுத்தி ஒரு அசையும். அது எந்த இடம்னா உள்நாக்கு தோங்குகின்ற இடம், சித் அம்பரம். நம்மளுக்கு ஒளி தெரியாதவர்களும் அதுதான். எந்த நேரமும் சிதம்பரத்து மேலேயே கண்ணாயிரு, தரிசிக்க முக்தி அப்படின்றாங்களே, அதை தரிசனம் பண்றதும் அந்த இடத்துல மையம் வைக்கணும். இப்போ நீங்க இந்த புருவ மத்தியை நினைத்து கொண்டு நான் சொல்றதை செய்யுங்க, தேகத்தை சுத்த தேகமாக மாத்திடலாம். அது எப்படின்றத பாருங்க. கண்ணை மூடி அந்த புருவ மத்தியை அப்படியே நீங்க கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்களேன். மிக எளிமையான தியானம், எல்லாரும் ஈஸியாக பண்ணலாம். புருவ மத்தியில் வெள்ளை தாமரை ஒன்று இருக்குது. அந்த இடத்துல கற்பனையாக நினச்சிங்க, புருவ மத்திக்கு மத்தியில் வெள்ளை தாமரை ஒன்று உண்டு. அந்த தாமரைக்கு மத்தியில் ஒரு ஜோதி தெரிகிறது. ஒரு விளக்குல ஜோதி இருக்குதுல, அந்த ஜோதி தெரிகிறது விளக்கு நுனியில். தாமரைக்கு மேலே அந்த ஜோதி எரிகிறது. அந்த ஜோதிக்கு மத்தியிலிருந்து ஒரு ஓட்டை இருக்குது. அதிலிருந்து ஒரு தேன் மாதிரி வருது அப்படியே வெளியே. அப்படியே கற்பனை பண்ணுங்க. புருவ மத்தியிலே ஒரு தாமரை திகழ்கிறது. அந்த தாமரைக்கு மத்தியிலே ஒரு விளக்கு ஜோதி எரிகிறது. அந்த ஜோதிக்கு மத்தியிலிருந்து ஒரு ஓட்டை, அதிலிருந்து ஒரு தேன் மாதிரி ஒரு நீர் வருது. அந்த தேன் மாதிரி வரக்கூடிய அந்த நீர் அப்படியே மண்டை முழுக்க நிரம்பி அப்படியே முகம் முழுக்க அப்படியே உள்ளுக்குள்ள அப்படியே நிறைந்து அப்படியே கழுத்து தொண்டைக்கெல்லாம் வருகிறது. அப்படியே தோள்களிலே வருகிறது. கை முழுக்க பரவுகிறது. முதுகிலே, மார்பிலே, அப்படியே வயிற்றிலே, இடுப்பிலே பரவுகிறது. தொடைகளிலே, முழங்காலிலே, பாதத்திலே, கடைசி உடல் தலை உச்சி முதல் பாதம் வரை மொத்த இடத்துல இப்போ அப்படியே அந்த தேன் ஒழுக்கு, அந்த அருள் நீர் பரவுகின்றது. அந்த நெற்றி பொட்டில் இருந்த தாமரையிலிருந்து ஜோதிக்குள்ளிருந்து வந்த நீர் உடல் முழுக்க அப்படியே அதை நீரினை பரவ செய்கிறது. பரவி நிரம்பி கிடக்கிறது இப்போ உடம்பு முழுக்க. அப்படியே அந்த ஆற்றல் அப்படி நிலை நிறுத்துங்க.
இனம் புரியாத ஒரு சிலிர்ப்பு உடம்புல வரும், ஒரு 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 மாதிரி. இப்போ நம்மளுடைய அசுத்த தேகத்தை சுத்தமாக மாற்றி கொண்டிருக்கிறது அந்த நீர். இரு கைகளையும் கூப்பி கண்களை அப்படியே மெல்ல திறக்கும். திருச்சிற்றம்பலம். நைவேத்தியம் எப்படி இருந்துமா அந்த உணர்வு? வள்ளலார் பெருமான் அசுத்த தேகத்தை சுத்த தேகமாக மாற்றக்கூடிய யோகத்தில் இது செய்கிறார். புருவ மத்தியில் ஒரு தாமரை, அந்த தாமரை நடுவில் ஒரு தீபம், விளக்கேற்றுற அந்த தீபம் சுடர் எரிகிறது. அந்த சுடருக்கு மத்தியில் இருந்து ஒரு நீர் வருது. அந்த நீர் தலை ரொம்பி கழுத்து ரொம்பி தோள்களிலே பரவி அப்படியே உடல் முழுக்க அப்படியே பரவி அப்படியே சாமிகள் அப்படியே உட்காருவார். அப்படி உட்காரும்போது அப்படியே விண்ணும் அவர் உடம்புல ஒரு செல்லும் அப்படியே நடராஜா டான்ஸ் போடும். அப்படி தொடர்ந்து அவர் செய்து தான் இந்த அசுத்த தேகத்தை சுத்த தேகமாக மாற்றினார். கருணை மயமாக எல்லா உயிர்களிடம் அன்பு செலுத்தி அவர் வாழ்ந்ததன் காரணத்தினாலே பிரணவ தேகத்துக்கு கொண்டு வந்தார். பிரணவம் ஓம்கார வடிவம், நாதம் விந்து எல்லாமே சேர்ந்து ஓம்காரம். நம்ம சிவன் பார்வதி விநாயகர் முருகர் இல்லை, இதை யாரும் பிரித்து பார்க்க வேணாம். இவங்க 4 பேரும் ஒன்று தான். சிவன் பார்வதி விநாயகர் முருகர், இவங்க வேறு கிடையாது, வேறு தனித்த தெய்வம் கிடையாது. ஓம்கார வடிவம் விநாயகர்மா. ஓமுக்கு ஒரு உருவம் கொடுத்தா அதுதான் விநாயகர். ஓமுடைய அந்த 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 சவுண்டு வருது இல்லையா, அந்த பீஜ மந்திரம் ஓம், அந்த ஒளி, அந்த சத்தம் முருகன். அதனால தான் முருகா அப்படின்னா டக்குன்னு எந்த ப்ராப்ளத்தில் தூக்கி காப்பாற்றிடுவார். ஷாக் அடித்து முருகான்னு டக்குன்னு தூக்கி விட்டுரும். இந்த பிரபஞ்சம் இயங்கிறதெல்லாம் ஓம்கார அந்த சவுண்டுனால. முருகனை டக்குன்னு கூப்பிடும்போது அப்படியே அதில் இந்த மீட்டை வெளியே எடுத்துருவார். முருகான்ற மந்திரத்துக்கு அவ்வளோ சிறப்பு. ஏன்னா ஓம் வேறு, முருகான்றது வேறு இல்லை. இந்த ஓம் தாங்க அல்லாஹு அக்பர்ன்றான். அந்த ஓம் தான் ஆமேன் அப்படின்றான் ஏசு. நம்ம ஓம்ன்றோம். இந்த பிரணவம் தான் எல்லாம். அந்த ஒளி முருகன், அதில் வரக்கூடிய விந்து சாமி, நாதம் அம்மா, இது 4 சேர்ந்தது தான் நம்ம பிரணவத்தின் அடிமுடியில் நடுவினில் வீட்டிற்கும் பெருங்கருணை திரிவடிவம் அப்படின்னு நம்ம அடியார்கள் சொல்கிறாங்க. இந்த சாமி இது பாகுபாடு பார்க்கணும்னா 4 பேரும் ஒன்று தான். ஆகையாலே அன்பர்களே, இன்றைக்கி மகா சிவராத்திரி தினம். இன்றைக்கி பொன்னம்பல சுவாமிகளுடைய 192வது மகா குரு பூஜை விழா, 22வது சத்சங்கம், இது அனைத்தும் ஒன்று கூடி வந்த அற்புத திருநாளிலே குரு லிங்க ஜங்கமம் என்று சொல்லக்கூடிய இந்த 3ம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. குருநாதருடைய குரு பூஜையை இப்பொழுது நம்ம தியாத்தனை பண்ணி நிறைவு செய்கிறோம். லிங்க பூஜை எல்லாரும் அடியார்கள் அவர்களுடைய திருக்கரத்தாலே செய்துட்டோம். இப்போ ஜங்கம பூஜை என்று சொல்லக்கூடிய மாகேஸ்வர பூஜையும் நிகழ உள்ளது. இதுக்காரும் பொறுமையாக இருந்து கேட்டுக்கொண்டிருந்த அடியார்கள் அனைவருக்கும் இந்த அன்பான நன்றியும் மறக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். 22வது சத்சங்கம் நிறைவடைகிறது. 23வது சத்சங்கம் அடுத்த மாதம் 3வது வாரம் ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்து நடைபெறும். அடியார்கள் அனைவரும் பெருந்திரளாக கலந்து கொண்டு எல்லாம் வல்ல குருநாதருடைய பெருங்கருணைக்கு பாத்திரமாகும்படி பெற்றுக்கொள்கிறோம். அரகர நம பார்வதி பதையே.